தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்தோம். परमेश्वर के वचन की ओर ताकिए। கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की अच्छी नाम को महिमा हो। நீங்கள் ஒவ்வொருடைய கூடாரங்களில் நீங்கள் இருந்து தெய்வத்தை ஆராதிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். अगर मैं विश्वास करता हूँ कि तुम सभी अपने अपने तंबुओं में बैठकर अभी आराधना में भागी होता है। தெய்வ பயத்தோடு கூட நாம் நடந்து கொள்வோம். हम परमेश्वर के भय के साथ चलेंगे। ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் கிட்டி சென்ற ஒவ்வொருவரை கர்த்தர் அவருடைய கிருபையினால திருப்தியாக்குவாராக. अगर जो जो परमेश्वर के समीप आए हैं तुम सभी को प्रभु उनके करुणा से तृप्त करेगा। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा हो। ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகபலத்தோடு வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். और तुम सभी को प्रभु बड़ी चंगे बल रखा है इसलिए प्रभु को धन्यवाद। अनेकर சொந்த ஊர்களுக்கு கடன் செல்ல இருக்கிறீர்கள். अगर तुमसे कई लोग अपने अपने गांव जाने के लिए रहता है। अनेकर दूरமான இடங்களில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். अब कई लोग दूर दूर से ये कार्यक्रम में भागी होता है। பயந்தர் இருந்து பார்க்கிறீர்கள். भयंदर से भी देखता है। वीरार இருந்து பார்க்கிறீர்கள். विरार से देखता है। डोंबिवली இருந்து பார்க்கிறீர்கள். डोंबिवली से भी तुम लोग देखते हैं। धारावी இருந்து பார்க்கிறீர்கள். लेबरगम तारान से भी देखते हैं। उत्तर प्रदेश के பல பகுதிகளில் இருந்து பார்க்கிறீர்கள். उत्तर प्रदेश और कई जगह से आप लोग डोंबिवली இருந்து अंबरनाथல இருந்து பார்க்கிறீர்கள். डोंबिवली और अंबरनाथ से भी तुम लोग देखता है। அங்கே தமிழ்நாட்டில இருந்து நீங்கள் और तेलुगु தேசத்திலிருந்து பார்க்கிறீர்கள். अगर तमिलनाडु से और तेलुगु आंध्र देश से भी तुम लोग देखता ஒரு है। இடங்களில் தூரமாக இருந்து பார்க்கிறீர்கள். ऐसे दूर दूर से हो और आप लोग इस कार्यक्रम में भाग होता है। இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். तुम सभी को यीशु नसरी के नाम से मैं स्वागत के साथ आशीष भी देता हूं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। சுகபலத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். तुम सभी चंगे भले हैं इसलिए मैं प्रभु को धन्य करता हूं। दुर्चेदी வராதபடி ஆண்டவர் நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்வார். अगर कुछ बुराई समाचार बिना प्रभु अच्छे समाचार सुनने मुझे अनुग्रह देता है। தொடர்ந்து உங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவால் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் பலம் தருவார். लगातार जो तुझे सामर्थ देता है सब कुछ करने के लिए और भी प्रभु बल देगा। இந்த லாக்டவுன் காலங்களிலே 4 மாதங்களாக நாம் இப்படி தேவனுடைய ஆலயத்தில் வந்து கூடாவிட்டாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் அனுகூலமான வாசல்களை திறந்து தந்திருக்கிறார். इस लॉकडाउन के समयों में लगातार 4 महीने से हम परमेश्वर को मंडली को इकट्ठे होने नहीं होता फिर भी हम अपने अपने तंबू से होकर इस कार्यक्रम के द्वारा प्रभु के शब्द सुनने के लिए प्रभु अनुग्रह दिया है। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். यीशु के नाम को महिमा हो। இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். हम इसी समय भी परमेश्वर वचन को सुनेंगे। வரும் நாட்களிலே நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை எனக்கு நீங்கள் அறிவிக்கலாம். अगर आने वाले दिन में तुम सभी अपने अपने परिस्थितियों को मुझे बता सकता है। ஒவ்வொருவரும் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். तुम सभी मुझसे फोन के द्वारा बात कर सकता है। எங்க இருந்தாலும் நீங்கள் अनेகர் தொடர்பு கொள்கிறீர்கள். यदि तुम कहां भी की ना हो फिर भी तुमसे कई लोग मुझसे बातें करता है। உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். हम भी लगातार आप सभी के लिए प्रार्थना करता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम को महिमा। உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார் கர்த்தர். आपका सारा परिस्थिति को प्रभु जानता है। அநேகர் வேலை இல்லாத இருக்கிறீர்கள். तुमसे कई लोग काम भी न रहता है। வருமானம் இல்லாத இருக்கிறீர்கள். आमदनी भी न रहता है। உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். हमारे परिस्थितियों को प्रभु जानता है। வருமானங்களிலே அனைவருக்கு குறைந்த வருமானம் अगर कई लोग जो आमदनी पा रहा है वो भी कमी घटी है। கட்டி படுறாங்க. घटी पड़ रहा है। अनेक காரியங்கள்ல உங்களுக்கு குறை உண்டு நான் பார்க்கிறேன். कई बातों में मैं देखता हूँ कि तुम लोग को घटी पड़ रहा है। சீக்கிரமாவே கர்த்தர் இந்த காரியங்களை மாற்றுவார். शीघ्र से प्रभु तुम्हारे कमी घटी को भरपूर करेगा। உங்களுக்கு தேவனுடைய கிருபை வந்து தாங்கும். अगर परमेश्वर का अनुग्रह तुझे संभाल लेगा। ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களில் உங்களை தாங்கும் என்று நான் प्रभु விசுவாசிக்கிறேன். का अनुग्रह तुम सभी पर होगा करके मैं आज का दिन विश्वास करता हूँ। மோசேயுடைய ஜெபத்திலே இப்படியாக கேட்கிறார். मूसा अपने प्रार्थना में वैसे प्रार्थना किया। சங்கீதம் 90 அதிகாரம் भजन संहिता 90 अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। 14வது வசனத்திலே வாசிக்கலாம். 14 वचन को पढ़ेंगे। 13 14 வசனம். 13 और 14। கர்த்தாவே திரும்பி வாரும். ही यहोवा लौटा। எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும். कब तक और अपने दासों पर तरस का। உமது அடியாருக்காக பரிதபியும். आपके दासों पर तरस का। நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். और को हमें अपनी
से तृप्त करके हम जीवन भर अधिकार और आनंद करते हैं। தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். जितने दिन तू हमें दुख देता आया और जितने वर्ष हम क्लेश भोगते आए उतने ही वर्ष हमको आनंद दे। மகிழ்ச்சியாக்குற கர்த்தர், हमें आनंद से भरने वाला परमेश्वर। நீங்கள் இந்த சிறுமைப்பட்டிருக்கிற நாட்களும் துன்பத்தை கண்ட அந்த வருஷத்திலையும் அதுக்கு சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. तुम्हारे ये क्लेश और दुख के समान प्रभु तुम्हें आनंद से भर देगा। ஆண்டவர் இந்த நாட்களிலே நீங்கள் சிறுமையை கண்ட நாட்களாக இருக்கிறீர்கள். जिन दिनों में तुम क्लेश भोगते हो, துன்பத்தை கண்ட வருஷங்களாக இருக்கிறது. और दुख से भरा हुआ वर्ष இதற்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குறது. इसके बदले प्रभु अपने आनंद से तुझे भरेगा। அவருடைய கிருபையினாலே இந்த நாட்களை திருப்தியாக்குவாராக. वो अपने अनुग्रह से तुझे तृप्त करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। इन கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். आप धन्यवाद करेंगे। ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், धन्यवाद, धन्यवाद, धन्यवाद. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். प्रभु की पवित्र नाम को महिमा। எந்த தெய்வத்தை நோக்கி மோசே ஜெபிக்கிறார்? आइए मूसा किसी परमेश्वर को और प्रार्थना किया था। இந்த அதிகாரம் மோசேயுடைய ஜெபமாக இருக்கிறது. इस अध्याय मूसा की प्रार्थना இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம். दूसरा वचन में पढ़ेंगे। பர்வதங்கள் தோன்றும் முன்னும் इससे पहले कि पहाड़ उत्पन्न हुए, நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் तूने पृथ्वी और जगत की रचना की। நீர் அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். अनादि काल से अनंत काल तक तू ही परमेश्वर। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் हमारा परमेश्वर पहाड़ उत्पन्न होने से पहले, பூமியும் உலகமும் உருவாக்கும் முன்னும் इस पृथ्वी और जगत की रचना की पहले நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். ही अनादि काल से अनंत काल तक परमेश्वर है। நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் तू தேவனாக ही अनादि काल से परमेश्वर है। ever and ever, everlasting God, everlasting love of God. वो सर्वदा के लिए परमेश्वर है। அவர் அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறார். अनादि काल से अनंत काल तक परमेश्वर है। காலங்கள் யுகங்களையும் பார்த்தால் अगर काल और समय को देखते हैं, காலங்கள் யுகங்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கும்போது हम ऐसे शास्त्र में काल और समय करके देखता है। युगायुग के बारे में देख सकता है. युगायुग के बारे में அதாவது முதலாவது தேவன் அநாதியாய் இருந்தார். पहले परमेश्वर अनादि था, அது அநாதி காலம். वो अनादि काल है। அதுக்கு அப்புறமா தான் தூதர்களை உண்டாக்கினார். उसके बाद परमेश्वर ने फरिश्तों को बनाया, தூதர்களின் वो காலம். फरिश्तों के काल। அதுக்கு அப்புறம் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். उसके बाद आदम और हवा को बनाया, அது ஆதாம் ஏவாளுடைய காலம். वो आदम और हवा की काल। முதல் மனிதனை தேவன் இந்த பூமியில உண்டாக்கினார். परमेश्वर इस पृथ्वी पे पहले मानव को बनाया, அது ஆதாம் ஏவாளுடைய காலம். वो आदम और हवा के काल। அதாவது அவன் மீறினான், கட்டளையை மீறினான். वो आदम ने उल्लंघन किया आज्ञा को। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கப்புறம் இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, அவனுக்கு மீறுதல் வந்ததுக்கு அப்புறமாக उल्लंघन आया, फिर उसके बाद அவன் அந்த கட்டளையை மீறினான். वो आज्ञा का उल्लंघन किया। ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் காலம். फिर उसके बाद अब्राहम का वो प्रतिज्ञा का काल है, வாக்குத்தத்தத்தின் காலம். प्रतिज्ञा के काल। அதுக்கப்புறம் மோசேயுடைய காலம். फिर उसके बाद मूसा के काल, நியாயப்பிரமாணத்தின் காலம். वो व्यवस्था के काल है। மீறி மீறி நடந்தார்கள். लोग उल्लंघन करने लगा, வாக்குத்தத்தத்தை அந்த தேவன் அந்த மீறுதலுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். वो उल्लंघन के बदले परमेश्वर ने व्यवस्था को दिया, நியாயப்பிரமாணத்தின் காலம். व्यवस्था के काल। ஆனால் இந்த காலம் परंतु ये काल நமக்கு கிருபையின் காலம். हमें अनुग्रह की काल, இது கிருபையின் காலம். ये अनुग्रह की काल है। ஹல்லேலூயா. हालेलुया। உனக்கு இன்னமும் அவர் உதவி செய்து கொண்டே தான் இருப்பார். वो तेरे लिए और भी सहायता करेगा। 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा कुरिन्थियों 6वां अध्याय 2रा वचन। அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணியினாலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணியின் நாள். क्योंकि वह तो कहता है, अपनी प्रसन्नता के समय मैंने तेरी सुन ली और उद्धार के दिन मैंने तेरी सहायता की। देखो अभी वह प्रसन्नता का समय है, देखो अभी वह उद्धार का दिन है। இது அனுக்கிரக காலம். ये अनुग्रह के समय, உனக்கு செவி கொடுக்கக்கூடிய காலம். वो तेरे हो देखने वाले இது இரட்சணியின் நாள். ये उद्धार के दिन है। ஏசாயா சொன்னது உதவி செய்கிறேன், உதவி செய்கிறார் அவர். आवे जैसे ईसा में कहता था वो सहायता करेगा, वो सहायता करता। ஏசாயா 49:8 வாசிக்கிறோம். ईसाया 49:8, ஏசாயா 49ஆம் அதிகாரம்
ईसाया 49वां अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ऐसा भविष्यवाणी की किताब 49ஆம் அதிகாரம் 49 8வது வசனம். 8वां वचन। பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை நீ சீர்படுத்தி பாழாய்க்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்று இருளிலே இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுத்துங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். यहोवा कहता है, अपनी प्रसन्नता के समय मैंने तेरी सुन ली, उधार देने के दिन मैंने तेरी सहायता की है। मैं तेरी रक्षा करके तुझ लोगों के लिए एक वाचा ठहराऊंगा ताकि देश को स्थिर करे और उजड़े हुए स्थानों को उनके अधिकारियों के हाथ में दे दे और बंदियों से कहे बंदगृह से निकल आओ. அவர்கள் பசியாய் இருப்பதுமில்லை, தாகமாய் இருப்பதுமில்லை, உஷ்ணமாய் இருந்தாலும் வெளியாயும் வெயிலாயும் அவர்களுக்கு மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றிலே கொண்டு போய் விடுவார். वह भूखे और प्यासे न होंगे, न लघु और न दाम उनकी लगेगा, क्योंकि वह जो उन पर दया करता है वो ही उनका अगुवा होगा और जल के सोते के पास उनके ले चलेगा. என் மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். मैं अपने सब पहाड़ों को मार्ग बना दूंगा और मेरे राजमार्ग ऊंचे किए जाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து பேசுகிறார். ये क्वेश्चन वचन को प्रेरित पौलुस ने अभी बातें करता है. ஹல்லேலூயா. हालेलुया. அங்கே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறார். तो समझियो 6वां पहला वचन, தேவனுடைய கிருபை நீங்கள் விருதுவாய் பெறாதபடிக்கு हम जो उसका अनुग्रह को तुझ पर हुआ है वो व्यर्थ न जाने दो. உனக்கு விருதுவாக அதை நீ பெறவில்லை. परमेश्वर का अनुग्रह को तू व्यर्थ से नहीं पाया. இயேசு கிறிஸ்துவை கொண்ட தீர்க்கதரிசனம் நமக்கு இந்த அனுக்கிரக காலத்திலே நமக்கு கிருபையை தந்திருக்கிறது. वो यीशु मसीह के भविष्यवाणी वचन इसी प्रसन्नता के समय में हमें अनुग्रह दिया. அவரை உதவி செய்திருக்கிறார். वो हमें सहायता किया. இது உதவி செய்த தேவன் நமக்கு वो हमारा सहायता करने वाला கடந்த நாட்களிலே உனக்கு உதவி செய்தார். बीते हुए दिन में वो तुझे सहायता किया. நீ பாழாய் போய் கிடந்தாய். तू उजड़े हुए अनुभव में நீ था. கட்டுண்டவனாக இருந்தாய். तू बंधुगृह में था. நீ பாழாய் கிடந்த அனுபவ இடத்தை உனக்கு தேவன் சொந்தமாகி தந்திருக்கிறார். तेरे जो उजड़े हुए स्थानों को प्रभु तेरे अधिकार में हाथ में सौंपा நீ है. கட்டுண்டவனாக இருந்தாய். तू बंधुगृह में था. இருளிலே இருந்தாய். तू अंधकार में था. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். वो बंधुगृह में लोगों को निकल आने की लेने के लिए छुड़ाने के प्रभु इस धरती में आया है. லூக்காஸ் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். लूका सुसमाचार 4वां अध्याय. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்தார். वो बंधुगृह में लोगों को छुड़ाने के लिए आया. லூக்கா 4:18 வாசிக்கிறோம். लूका 4:18. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்தார். वो बंधुगृह लोगों को छुड़ाने के लिए आया है. நாம் கட்டுண்டவர்களாக இருந்தோம். हम बंधुगृह में था. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த பூமியை அவர் இன்னும் சீர்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறார். वो और भी इस धरती को वो स्थिर करता है. நாம் கட்டுண்டவர்களாக இருந்தோம். हम बंदियों में था. ஹல்லேலூயா. हालेलुया. பாழாய் கிடந்த அனுபவத்தில் இருந்தோம். हम उजड़े हुए अनुभव में था. நம்மை தேடி இயேசு வந்தார். हमें ढूंढ कर यीशु आया. ஹல்லேலூயா. हालेलुया. 2020 வருஷத்துக்கு முன்பாக இயேசு இந்த பூமியிலே அனுப்பினார். 2020 साल के पहले यीशु को इस धरती में भेजा. நம்முடைய சந்ததிகள் பாழாய் கிடந்தது. हमारे संतान उजड़े हुए अनुभव में था. கட்டுண்டவர்களாக இருந்தது. हमारे जनों बंधुगृह में था. हमारा प्रजा बांधव अनुभव में था. हालेलुया. அந்த அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்தே நம்மை வெச்சித்திருக்கிறார். उसी बंदियों से हमें छुड़ाया. நான் உதவி செய்தேன். मैंने सहायता किया. அது அனுக்கிரக காலம்தான். वो अनुग्रह के समय है. அது இப்பொழுது இரட்சணிய நாள். आज उद्धार के दिन है. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. वो लगातार आता है. அது முடியல. वो कभी अंत नहीं होता. ஹல்லேலூயா. हालेलुया. அது முடிந்து இந்த காலம் முடிந்து என்று वो சொல்லாதீங்க. समय अंत होगा वैसे मत बोलो. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம ரட்சித்த தேவன் जो हमें उद्धार किया वो परमेश्वर. முழு உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகராக सारी இருக்கிறார். दुनिया को छुड़ाने के लिए वो ही उद्धार करता है. இன்னும் பாழாய் கிடக்கிற பூமியை சீர்படுத்த முடியாது. और उजड़े हुए स्थानों को सिद्ध बनवाने பாழாய் கிடக்கிறதை சுதந்திரிக்கத்தக்கதாக जो उजड़े हुए स्थान है वो स्थानों को स्वतंत्र करने के लिए கட்டுண்டவர்களை அவர்கள் விடுதலையாக்கி இருளில் இருக்கிறவர்களை நாம் வெளியேற்றும்படியாக और बंदियों को छुड़ाकर अंधेरों से बाहर निकलने के लिए இந்த காலங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ये काल को प्रभु अनुमति किया है. ஆகவே இந்த காலத்தை குறித்து நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். इसलिए इन समय के बारे में तुम लोग गुड़गुड़ाओ मत. இந்த காலத்தை குறித்து நீங்கள்
ஹalleluya हालेलुया அனாதி தேவன் என்று சொன்னால் अनादि काल मतलब தூதர்கள் காலத்துக்கு முன்பாக फरिश्तों के समय के पहले மனிதனுடைய காலத்துக்கு முன்பாக इंसान के समय के पहले ஹalleluya हालेलुया வாக்குத்தத்தின் காலத்துக்கு முன்பாக प्रतिज्ञा के समय के पहले தேவன் அனாதியாக இருக்கிறார் परमेश्वर अनादि काल से था விழுந்து போன தூதன் जो गिरा हुआ फरिश्ते பிசாசுடைய கிரியைகளுக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் शैतान के कामों के पहले वो रहता அவர் है இருளுக்கு முன்பாகவே வெளிச்சம் உள்ள தேவன் இருக்கிறார் इसका मतलब अंधियारे से पहले जो ज्योति परमेश्वर था ஹalleluya हालेलुया அந்த தேவன் வெளிச்சம் உண்டாக்கினார் வெளிச்சம் இந்த பூமியிலே உண்டானது इसलिए परमेश्वर ने कहा उजियाला हो उजियाला इस पृथ्वी में आने लगा நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார் और परमेश्वर ज्योति है நம்முடைய தேவன் யார் और परमेश्वर कौन है ஒளியாக वो இருக்கிறார் ज्योति है ஒன்று யோவான் 1:5 சொல்கிறது पहला यूहन्ना पहला 5 कहता है தேவன் ஒளியாக இருக்கிறார் परमेश्वर ज्योति है அவரிடத்தில் எவ்வளவு இல்லை उस पर कुछ भी अंधकार नहीं தேவன் ஒளியாக இருக்கிறார் हमारा परमेश्वर ज्योति है அந்த ஒளியான தேவன் इस ज्योति परमेश्वर ஹalleluya हालेलुया ஆதியில் இருந்து அந்த ஒளியான தேவன் இருக்கிறார் आदि से लेकर वो ज्योति परमेश्वर है இருளுக்கு முன்பாகவே ஒளி இருக்கிறது अंधियारा होने से पहले वो ज्योति है பிசாசு விழுந்து போன தூதன் அவன்தான் லூசிபர் और जो गिरा हुआ फरिश्ता वही लूसीफर ஹalleluya हालेलुया அவன் இருளின் மகனாக இருக்கிறான் वो अंधियारे के पुत्र है அவன் இருள் वो अंधियारा அவனுக்கு முன்பாகவே தேவன் அநாதி காலமாக இருக்கிறார் शैतान के पहले परमेश्वर अनादि काल के परमेश्वर है அநாதி காலத்தின் தேவனிடத்தில் இருள் கிடையாது इसलिए वो अनादि काल के परमेश्वर के पास कुछ अंधियारा नहीं அவர் है வெளிச்சத்தின் தேவன் वो ज्योति का அவர் परमेश्वर है ஒளியின் தேவன் वो ज्योति का परमेश्वर அவர் है இருளின் கிரியைகள் அவரிடத்தில் கிடையாது इसलिए उस पर अंधकार के काम नहीं है ஆகவே அந்த பிசாசுடைய கிரியைகளுக்கு முன்பாகவே தேவன் அநாதி காலங்களாக இருக்கிறார் इसलिए जो शैतान और शैतान के कामों से पहले परमेश्वर अनादि काल से रहता है அநாதி காலத்தினுடைய தேவன் वो ही अनादि काल का परमेश्वर है அப்ப பிசாசு கிரியைகளுக்கு முன்பாக இருக்கிற தேவனுக்கு பேர் தான் அநாதி தேவன் जो शैतान के कामों के पहले रहता है उसी परमेश्वर का नाम है अनादि काल का परमेश्वर அநாதி காலம் अनादि काल ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை उनके नाम की महिमा மோசே அப்படி ஜெபிக்கிறார் मोसे इसलिए वैसे प्रार्थना किया பர்வதங்கள் வானமும் பூமியும் உண்டாகும் முன்பாகவே पृथ्वी और भार सब रचने से पहले எல்லாத்துக்கும் முன்பாகவே இருக்கிறார் सबके पहले परमेश्वर है ஹalleluya हालेलुया ஆதியிலே வார்த்தை இருந்தது आदि में वचन था வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது वचन परमेश्वर के साथ அவர் था தேவனோடு वो இருந்தார் परमेश्वर था சகலம் அவர் மூலமாக सब कुछ இருந்தார் उसके द्वारा उत्पन्न हुआ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து मेरा प्रभु यीशु मसीह நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் वे और पिता एक साथ है ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु की மகிமை नाम की महिमा அநாதி காலங்களாக இருக்கிறார் अनादि काल से हो रहता है நீதிமொழிகள் புத்தகம் नीति वचन 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय எடுத்து வாசிக்கலாம் लिखकर पढ़ेंगे நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் नीति वचन 8वां अध्याय 23வது வசனத்தை வாசிக்கலாம் 23वां वचन 22 22 ஆதி நீதிமொழிகள் 8:22 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் यहोवा ने मुझे काम करने के आरंभ में वरन अपने प्राचीन काल के कामों से भी पहले उत्पन्न किया தூதனை உண்டாக்குறதுக்கு முன்பாக फरिश्तों को बनाने से पहले வானமும் பூமி உண்டாக்கும் முன்பாக आकाश और सृष्टि को पृथ्वी को सृष्टि करने से पहले இந்த சிருஷ்டிகளுக்கெல்லாம் கிரியைகளுக்கெல்லாம் உண்டாக்கும் முன்பாக ये सारी सृष्टि रचने से पहले பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் वो अपने प्राचीन काल के कामों से भी पहले मुझे उत्पन्न किया அப்ப இது யாரை குறிக்கிறது இது ஞானத்தை குறிக்கிறது அந்த ஞானம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ये किसके बारे में लिखा है ये बुद्धि के बारे में वो बुद्धि कौन है प्रभु यीशु मसीह கொரிந்தியர் சொல்ற அவரே நமக்கு ஞானமும் மீட்புமாக இருக்கிறார் என்று சொல்றார் कुरिन्थियों में लिखता है वो ही हमारा बुद्धि है ज्ञान है छुड़ाया 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों पहला अध्याय தமிழ்ல கடைசி வசனம் இங்கிலீஷ்ல 30வது வசனம் हिंदी में 30 वचन அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார் हमें परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान और धर्म और पवित्रता और छुटकारा இங்கே சொல்லப்படக்கூடிய அவர் யார் वो कौन है ஆதியாம் அந்த நீதிமொழிகள் 8:22ல ये नीति वचन 8:22 में கர்த்தர் தமது கிரியைக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார் ये कौन है मुझे काम करने के आरंभ में वरन अपने प्राचीन काल के कामों இந்த से भी உலகத்துடைய पहले கிரியைகளுக்கெல்லாம் முன்பாக ये संसार की सारी सृष्टि के पहले பூர்வ முதல் वो अनादि काल से प्राचीन काल से ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே प्रभु यीशु मसीह அவருடைய வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் उनके काम करने के आरंभ
रखा था। அவரைத்தான் அவருடைய வழியினுடைய ஆதியாக வைத்திருந்தார். यीशु को परमेश्वर अपने मार्ग के आरंभ करके रखा था। நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவன் வரா. इसलिए इसने कहा मैं ही मार्ग सत्य जीवन है और मेरे बिना कोई पिता के पास नहीं पहुंचा। இயேசுவின் மூலமாக நாம் பிதாவை வேண்டிக் கொள்கிறோம். इसलिए हम यीशु के द्वारा पिता से प्रार्थना करते हैं। என் நாமத்தினாலே பிதா மகிமைப்படும்படியாக நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று யோவான் 14:13-14 வசனங்களை வாசிக்கிறோம். और यूहन्ना 14 अध्याय 13 और 14 वचन ऐसे कहता है, मेरे नाम से तू जो कुछ मांगेगा वो पिता मुझ पर महिमा होने के लिए वो तू पाएगा। எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். सब कुछ मैं तुझे दूंगा। இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ये सत्य पर तुम ठीक से रहना है। இயேசு ஆதி முதற் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இங்கே சொல்கிறார். அங்கே அடுத்த வசனம் 23வது வசனம் சொல்கிறது, 8:23 பூமி உண்டாவதற்கு முன்னும் पृथ्वी की सृष्टि से पहले ஆதி முதற் கொண்டும் मैं आदि ही से அனாதியாய் अनादि நான் काल से அபிஷேகம் பண்ணப்பட்டேன். मैं अभिषेक पाया हूँ। ஹalleluya. हालेलुया। இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த பூமியிலே கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். वो जो अभिषेक पाया है वो इस धरती में मसीह के रूप में आया। கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். मसीह मतलब अभिषेक இயேசு पाया என்றால் हुआ। பாவங்களை நீக்குகிறவர். यीशु का मतलब पापों को छुड़ाने वाला। ஹalleluya. हालेलुया। அதாவது தாழ்வன் தம்முடைய பூர்வ முதல் தம்முடைய வழிகளெல்லாம் யாருக்கு மேல வச்சு அனாதியாக கொண்டிருந்தார். यहोवा परमेश्वर आरंभ से अपने सारी बातों को किसको आगे रखा था, मार्ग पर। 22வது வசனம் ரொம்ப நிறுத்தி வாசிக்கக்கூடிய வசனம். ये 500 वचन 3 से पढ़ते हैं। கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் यहोवा ने मुझे काम करने के आरंभ में பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். वरन अपने प्राचीन काल के कामों से भी पहले उत्पन्न किया। அதாவது இந்த விழுதுமன தூதன் கும்பாகவே அனாதியாக தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். मतलब जो ये गिराव वर्षों के पहले अनादि काल का परमेश्वर अपने मार्ग पर यीशु को रखा। அதனால் உலகத்தில் இருக்கும் அவனை விட அந்த சாத்தானை விட உனக்கில் இருக்கிறவர் பெரியவர். इसलिए जो इस संसार पर रहता है वो शैतान से बढ़कर जो तेरे अंदर है वो महान है। தேவனுடைய ரகசியங்கள் அவனுக்கு தெரியாது. परमेश्वर का गुप्त बात वो शैतान को मालूम பரம है। ரகசியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது. और परम प्रधान की रहस्य प्रभु यीशु मसीह के अंदर है। ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். वो गुप्त बातों को प्रभु रखा है। கிறிஸ்துவுக்குள் உனக்கு இந்த ரகசியங்கள் வெளிப்படுகிறது. अगर वो यीशु मसीह के द्वारा तुझे वो தேவ रहस्य சபைக்குள் அந்த ரகசியங்கள் வெளிப்படுகிறது. परमेश्वर की मंडली पर वो रहस्य நீ प्रकट होगा। இயேசுவின் சுவாபத்தோடு எவ்வளவு ஒட்டி கொண்டிருக்காயோ அவ்வளவு தேவ ரகசியம்லாம் சபைக்குள்ள வெளிப்படும். तू जितने यीशु मसीह के साथ संगति होता है उतना तेरा भी वो रहस्य प्रकट होता है। 23வது வசனத்தில் சொல்கிறார், 23वां वचन, பூமி உண்டாவதற்கு முன்னும் वो जो पृथ्वी की सृष्टि के पहले ஆதி முதல் கொண்டும் वो आदि से அனாதியாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். अनादि काल से मैं अभिषेक पाया हूँ। ஆழங்களும் ஜலங்கள் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். न तो गहरे सागर और न जल के सोते थे दबकी से मैं उत्पन्न हुई। வார்த்தை ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. वो वचन पहले उत्पन्न हुआ। ஆதியிலே இந்த வார்த்தை ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. आदि में वो वचन उत्पन्न हुआ। ஆகவே ஆழங்கள் மேல் அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. इसलिए जो उस गहरे सागर पर वो वचन का ஜலம் अधिकार है। புரண்டு வரும்போது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. अगर जो जल उलट पलट कर आता है उस पर परमेश्वर का ஊற்றுகள் अधिकार है உண்டாகும்போது ஊற்றுகள் மேல அதிகாரம் இருக்கிறது. और सारे सोते पर भी उसका अधिकार है। ஆக இயேசு ஜலத்தின் மேல் நடக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. इसलिए यीशु जल पर चलने के लिए अधिकार है। ஹalleluya. हालेलुया। ஆகவே அந்த அவருக்கு பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. उसका एक बड़ा अधिकार है। ஹalleluya. हालेलुया। அவனுக்கு வரி செலுத்த முடியலையா? அந்த முதல்ல அந்த துண்டியை போட்டு முதல் மீனை பிடி. ஹalleluya. उसका जो पैसा देने तू क्या कर, पहले जो मछली पकड़ेगा वो मछली को पकड़ेगा। அந்த டாக்ஸ் கூட பா. पत्रस के वो कह रहा था वो जो तू देना वो टैक्स को दे दो। ஹalleluya. हालेलुया। அத கொடு என்று சொன்னார். दे दो तू। அந்த முதல் மீனை கொடு என்று சொன்னார். पहले जो पकड़ेगा वो मछली से तू दे दो। ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु की नाम की महिमा। அவர் உன்னுடைய ஜீவியத்துல इसलिए तेरे जीवन में அவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை वो तेरे लिए रखा हुआ आशीष। அவர் ஆதி முதல் கொண்டு அவர் அந்த இயேசுவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். वो आदि से लेकर वो यीशु का अभिषेक करके रखा है। அவர் என்ன சொல்கிறார்? ஆழங்கள் ஜலங்கள் புரண்டு வரும் ஊற்றுகள் உண்டாகும்பே நான் நிரூபிக்கப்பட்டேன். इसलिए जब न तो गहरे सागर था और न जल के सोते थे तब से मैं उत्पन्न हुआ। மலைகள் நிலைபெறுவதற்கு முன்பும் குன்றுகள் உண்டாகும் முன்பும்
और यहोवा ने न तो पृथ्वी और न मैदान 25 மலைகள் நிலைவதற்கு முன்னும் குண்டுகளுக்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணில் திரள்களையும் உண்டாக்கும் முன்னால் ஜெபிக்கப்பட்டேன் 25 जब पहाड़ और पहाड़ियों स्थित न की गई थी तब किसे में उत्पन्न हुई जब यहोवा ने तो पृथ्वी और न मैदान न जगत की धूलि ही वरामानु बनाए थे पहले में उत्पन्न हुई हालेलुया हालेलुया பூமியில மண்ணின் திரள்கள் உண்டாக்கும் போதே நான் ஜெபிக்கப்பட்டேன் ये पृथ्वी की जो धूल बनाने से पहले में उत्पन्न हुई அவருக்கு எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது सारी बातों में प्रभु यीशु मसीह அவர் வானங்களை படைக்கி நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விலாசத்தை வட்டமிடுகையிலும் உயரத்தின் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு நீராதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் जब उसने आकाश को स्थिर किया तब मैं वहां थी जब उसने गहरे सागर के ऊपर आकाश मंडल टकराया जब उसने आकाश मंडल के ऊपर से स्थिर किया वो गहरे सागर के सोते फूटने लगे 30வது வசனம் 30वां वचन நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன் तब मैं कारीगर सी उसके पास थी ஆங்கிலத்துல மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் आमीन மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் आमीन ஹalleluya हालेलुया எல்லாத்தையும் அவர் உருவாக்கு முன்பாக இயேசு அவர் அருகில இருக்கிறார் ये सारी बातों परमेश्वर यहोवा उत्पन्न करने से पहले यीशु परमेश्वर के साथ நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்து और प्रतिदिन में उसकी प्रसन्नता थी और हर समय उसके सामने आनंदित रहती थी மாஸ்டர் கிராஃப்ட்மேன் कारीगर எல்லா கலைகளையும் அவர் உண்டாக்குவதற்கு முன்பாகவே அவர் பார்த்து கொண்டு எல்லாத்தையும் அறிந்தவர் ये सारी बातों उत्पन्न करते समय ये भी उसी के साथ कारीगर के नाई बैठकर सब कुछ இந்த देखता था உலகத்தினுடைய எல்லா கிரியைகளையும் என்ன நடக்கிறதோ அவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து अगर जो जो इस दुनिया में होता है वो सारी बातों से हमारा प्रभु यीशु मसीह बड़ा सूरी है எல்லா கலைக்கும் தலைவராக இருக்கிறார் वो सारी बातों को वही सरदार है மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் मास्टर क्राफ्ट உலகத்துல ரொம்ப படைப்புகள் ஒரு கிராஃப்ட்ஸாக ஒரு கலையாக ஞானமாக விசித்திரமாக பார்க்கிறோம் अगर इस दुनिया में जो जो होता है हम विचित्र के अनुसार बुद्धि के अनुसार हम देखता है அது எல்லா மாஸ்டர் ரெக்கார்டு வந்து இயேசுட்ட இருக்குது वो सारी बात का मूल मास्टर रिकॉर्ड यीशु के पास है எல்லா மாஸ்டர் ரெக்கார்ட்ஸும் அவர்ட்ட இருக்குது सारा मास्टर रिकॉर्ड प्लान उसके पास है உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நடக்கக்கூடிய என்னென்னதெல்லாம் அவர்ட்ட இருக்குது अगर जो जो इस दुनिया में होता है सब कुछ उसके पास है மாஸ்டர் ரெக்கார்ட் मास्टर रिकॉर्ड ஹalleluya हालेलुया மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் मास्टर क्राफ्ट्समैन அவரிடத்துல இருக்குது उसके पास है அதுதான் சொல்றது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் मैं उसके साथ कारीगर के साथ था எல்லாத்தையும் முன்பாக எல்லாற்றுக்கும் உருவாக்குறாரு உண்டாக்குறாருக்கு முன்னே அவர் அவர் அருகில் தான் இருக்கிறார் सब कुछ यहोवा परमेश्वर बनाया था तब से लेकर அவரே ஞானமும் वो ही बुद्धि அதைத்தான் அங்கே இயேசு அங்கே 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசித்தோம் ये पहला कुरिन्थियों पहला आखिरी वचन में हम 30வது வசனம் அதுல पढ़ते ஹalleluya हालेलुया வாசித்தோம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் वो ही प्रभु यीशु मसीह से हमारा ज्ञान बुद्धि धर्म पवित्रता और छुटकारा ஹalleluya हालेलुया ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் प्रभु के नाम की महिमा அவர்தான் நமக்கு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் वो ही हमारा कारीगर இந்த உலகத்துல நடக்கிறதுக்கெல்லாம் கைத்திறனுள்ள தொழிலாளி அவர்தான் अगर जो जो इस संसार में होता है सारी बातों में वो ही எல்லா தொழிலும் பயிற்சி பெற்றவர் அவர் सब कामों में और सिखा हुआ बड़ा हुआ व्यक्ति है निपुण निपुण है हालेलुया கை அதாவது எல்லா இதுல ஸ்கில்டு ஆர்டிசன் ஹalleluya ஸ்கில்டு ஆர்டிசன் सारी बातों में प्रभु यीशु मसीह ही निपुण है ஸ்கில்டு ட்ரேட் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து स्किल्ड ट्रेड बोलेगा तो प्रभु यीशु நீ मसीह எந்த துறையிலே குழப்பத்தோடு உலகம் இருக்கலாம் अगर यदि इस दुनिया किसी भी बातों में ऐसे डगमगाव अनुभव में नहीं है ஒன்றின் பின் ஒன்றாகத்தான் வேலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது और सारी बातें एक के पीछे एक ஒன்றை ही சார்ந்து ஒன்று நீ இழக்கப்பட்டிருக்கிற வேலைகள் இருக்கலாம் हमें ऐसे एक के पीछे एक होना ऐसे नियुक्ति में प्रभु किया ஆனால் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய தேவ செய்தி ஸ்கில் ட்ரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் परंतु इस दुनिया के लिए
சென்டர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. आजकल वैसे वर्ल्ड ट्रेड सेंटर डगमगाता है. வேர்ல்ட் ட்ரேட். वर्ल्ड ट्रेड. ஹalleluya. हालेलुया. ஒவ்வொரு தேசமுடைய ஜிடிபி குறையலாம் ஏறலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு முன்பாக அவர் பெரிய ஒரு ட்ரேடாக இருக்கிறார். यदि हर देश का डीजीपी सीडीपी कम होगा नहीं तो बढ़ेगा, परंतु ये वर्ल्ड ट्रेड सेंटर का सबसे बड़ा अधिकार प्रभु यीशु मसीह के हाथ में है. இங்க கவனிக்கணும். सुनिए, அதாவது இங்க கவனிக்க வேணும். அதாவது ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற பண ஏற்றத்துல ஜிடிபி குறையலாம். ஹalleluya. हालेलुया. ஆனால் இங்க கவனிங்க, அவர் ஸ்கில் ட்ரேடாக இருக்கிறார். वो ये स्किल ट्रेड है. ஹalleluya. हालेलुया. இந்த உலகத்துல வேர்ல்ட் ட்ரேடுகள்லாம் இன்னைக்கு வணிகங்கள் பிசினஸ் எல்லாம் அடைபட்டு போய் கிடக்கிறது. आजकल ये सारी दुनिया के व्यापार के स्थल बंद हो गया. ஹalleluya. हालेलुया. முதல்ல இந்த உலகத்துல இன்னைக்கு ஜிடிபி அதிகமா இருக்கிறது அமெரிக்கா. அதாவது பணத்துல வல்லரசாக இருக்கிறான் ட்ரேட்ல. दुनिया में आजकल पहले पैसा में ऐसे सम्राट बनाता है वो अमेरिका है. ஹalleluya. हालेलुया. ரெண்டாவது சைனா. दूसरा चीन देश. சைனா. चीन. அடுத்தது ஜப்பான். फिर उसके बाद जापान. ஹalleluya. हालेलुया. இப்படி ஒவ்வொன்றா வருகிறது. वैसे एक के पीछे एक देश. பிரேசில், அப்புறம் இந்தியா. फिर ब्राजील, भारत. கவனிக்க வேணும். ये இந்த நாட்கள்ல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்கள்லாம் ஆட்டம் கண்டு போயிருக்கிறது. इन दिनों में ये वर्ल्ड ट्रेड सेंटर पूरा डगमगाता है. ஆனா நம்முடைய இயேசு ஸ்கில் ட்ரேட். हमारे यीशु स्किल ट्रेड है. அவர் ஸ்கில் ஆர்டிசன். उसकी आर्टिस्ट है. ஆர்டிசனாக ஸ்கில்ட் ஆர்டிசனா இருக்கிறார். वो स्किल्ड आर्टिस्ट है. அவர் சரியான மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனாக இருக்கிறார். आमीन. वो ही मास्टर है. ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நிபுணராக ஆண்டவராய் இருக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह एक निपुण है. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குறதுக்காகவே ஒண்ணா சொல்லுகிறத வாசித்தோம். அவர் அருகில் இருக்கிறார். क्योंकि यहोवा परमेश्वर जो जो इस धरती में इस दुनिया में उत्पन्न किया वो सबको देखकर वो उसके साथ बैठा था. அந்த கிரியைகள் எல்லாம் அவர் கண்டு கொண்டிருக்கிறார். वो सारे कामों को यीशु देख रहा था. அந்த இயேசுதான் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். उसी यीशु की इस धरती में भेजा गया. அந்த இயேசுதான் வார்த்தையாக அனுப்பப்பட்டார். उसी यीशु की वचन के रूप में आया है. அனுப்பப்பட்டார். वो भेजा गया. எதற்காக? क्यों? பாழாக்கப்பட்ட தேசம், उजड़े हुए स्थान, கட்டுண்டவர்களுடைய தேசம், उजड़े हुए स्थान और बंदियों के स्थान, பாழாக்கப்பட்ட தேசம், उजड़े हुए स्थान, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, बंदियों को छुड़ाने के लिए, அவர்களுக்கு சாபங்களை அகற்ற, और सारे श्रापों को मिटाने के लिए மீண்டும் ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறார். हमारा प्रभु यीशु मसीह आया. இயேசு கிறிஸ்து அதாவது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். शैतान के कामों को नाश करने के लिए मनुष्य को पुत्र प्रकट किया. தேவனுடைய படைப்புக்கு விரோதமாக கிரியைகளை செய்தான் அவன். अगर शैतान ने क्या किया? ये वो परमेश्वर की सृष्टि के विरोध से काम करने लगा. அதுதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம். पहला यूहन्ना 4वां अध्याय. 1 யோவான் 3:8 வாசிக்கலாம். पहला यूहन्ना 3:8. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். पहला यूहन्ना 3. शैतान के कर्म को नाश करने के लिए यीशु मसीह आया. आमीन. பிசாசின் கிரியைகளுக்கு இயேசு வெளிப்பட்டார். शैतान के काम को नाश करने के लिए यीशु आया है. மீகாவின் புத்தகம் मीका 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय. 2வது வசனத்தை வாசிக்கலாம். मीका 5 दूसरा. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற உண்டாய உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் கிடையாது. हे बेथलेहम एफ्राता, यदि तू ऐसे छोटा है कि ये खुदा के हजारों में गिना नहीं जाता, तो भी तुझ में से मेरे लिए एक पुरुष निकलेगा जो इस्राएलियों में प्रभुता करने वाले होगा, और उसका निकलना प्राचीन काल से वरन अनादि काल से होता அவருடைய है. புறப்படுதல் उसका निकलना அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. प्राचीन काल से अनादि काल से होता है. தேவனுடைய எல்லா வழிகளும் ஆதியில உள்ளதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கிறது. अगर जो जो परमेश्वर के आरंभ के मार्ग है वो सब कुछ प्रभु यीशु मसीह के पास है. திட்டமும் இருக்கிறது, युक्ति भी उसके पास है, கிரியையும் இருக்கிறது, उसने किया वो काम भी அவருடைய उसके पास है, புறப்படுதல் और उनके निकलना அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. वो प्राचीन काल से अनादि काल से होता है. தேவனுடைய திட்டம் கிரியையும் பூர்வத்தினுடையதை கொண்டுதான் இயேசு வந்தார். हमारा प्रभु यीशु मसीह की युक्ति जो अनंत काल से है वो सभी के साथ यीशु मसीह आया है. நாம் நீதிமொழி 8ல வாசித்தோம். हम नीति वचन 8 में ये बात को पढ़ा है.
அந்த அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய और उनकी निकलना अनादि काल से होता है। அதைத்தான் நாங்க வாசிக்கிறோம். वही हम पढ़ता है। ஹalleluya. हालेलुया। 4வது வசனம். 4 वचन। அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். और वह खड़ा होकर यहोवा की दी हुई शक्ति से और अपने परमेश्वर यहोवा के नाम की प्राप्ति से उनकी चरवाही करेंगे। ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். इसलिए वो लोग बने रहेंगे। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு யூதர் குடிகள் சிதறி போயிருந்தாலும் அவர்களுக்கு முதலாவது தேவ வாக்கியம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். यदि आजकल यहूदी लोग तितर बितर हुए फिर भी पहले वचन उनके हाथ में सौंपा गया, वो लोग आज तक बने रहता है। அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். वो लोग बने रहता है। இந்த வசனம் தேவனுடைய வாக்கியம் முதலாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. परमेश्वर की व्यवस्था पहले यहूदियों के लिए सौंपा गया। இஸ்ரவேல் கடந்த காலங்களில் நாடே இல்லாத என்று அறிவிக்கப்படாதது. पहले इस्राएल का देश कोई किसी को मालूम नहीं पड़ा है। நாடு என்று அறிவிக்கப்படாத पहले देश करके नहीं कहला। அப்படிப்பட்ட சிதறடிக்கப்பட்டது இருந்தது. वैसे तितर बितर अनुभव பல யுத்தங்கள் நடந்தது. नहीं युद्ध वहां होता था। இங்கிலாந்து தேசத்து ராஜா சொன்னான், நாசர் சொன்னா அந்த தேசமே நாசமாக்கிடுவேன் சொன்னான். வரைபடத்திலே இல்லதாக்கிடுவேன் சொன்னான். इंग्लैंड देश के राजा नासर ने कहा था मैं ये देश इस्राएल को ऐसे चित्र से मिटा दूंगा। அவன் நாசமா போனான். लेकिन वो राजा नाश हो गया। நாசமாக போனான். वो नाश हो गया। ஆனால் இஸ்ரவேல் தேசம் நிலைத்திருந்து கொண்டிருக்கிறது. परंतु आज तक इस्राएल देश बने रहता है। தேவனுடைய வார்த்தை परमेश्वर का वचन வார்த்தையை கொண்டு ஜெனிப்பிக்கப்பட்டது. वचन के द्वारा उत्पन्न हुआ। வார்த்தையை கொண்டு எழுப்பப்பட்டவன் वचन के द्वारा वो बड़ा हुआ। நிலைத்திருப்பான். वो बने रहेगा। மறுபடி பிறந்தவன் நிலைத்திருப்பான். जो दोबारा जन्म हुआ वो भी खड़ा होगा। மறுபடி பிறந்தவன் ரட்சிக்கப்பட்ட நிலைத்திருப்பான். जो फिर से नए जन्म पाया उधर தேவ पाया वो भी खड़ा சபை நிலைத்திருக்கும். परमेश्वर का मंडली उधर खड़ा होगा। அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். वो इसी धरती की सीमा तक महिमा पाएगा। மறைமுகமாக இருந்தவர், जो छुपा कर रहता था वो परमेश्वर। மறைமுகமாக தேவன் வெளிப்படுத்தி இஸ்ரவேலுக்கு வார்த்தைகளை கொடுத்தவர் परमेश्वर से छुपाते हुए इस्राएल பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்படுவார். अभी क्या है इस पृथ्वी के छोर तक महिमा पाएगा। அதற்காக அனுப்பப்பட்டவர் தான் இவரே சமாதானக்காரர். इसीलिए भेजा गया ये की शांति का कारण है। அங்கே வேதம் 5வது வசனம் இவரே சமாதானக்காரர். ये की शांति का मूल होगा। அந்த இயேசுவே நமக்கும் அந்த மகிமைப்படும்படியாக தரப்பட்டிருக்கிறது. उसी यीशु को हमें भी हम महिमा पाने के लिए दिया गया। ஆகவே இன்னும் அந்த இந்த எல்லை பரியந்தம் போய் கொண்டிருக்கிறது சுவிசேஷம். इसलिए सुसमाचार पृथ्वी के छोर तक पहुंच सका। எதற்கு இந்த இவ்வளவு விளக்கத்தை சொன்னா मैं क्यों अभी इतना बात करता हूं? இது கிருபையின் காலம். ये अनुग्रह के समय है। உனக்காக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். वो तेरे लिए भेजा गया है। ஆகைதான் அந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம். दूसरा கொரிந்திयों 6वां நீ கிருபையை நீங்கள் விருதுவாதப்படாதபடி ये हम जो परमेश्वर के होकर ये अनुग्रह के हम व्यर्थ नहीं करना। 2வது வசனத்தை வாசிக்கிறோம். दूसरा वचन அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து प्रसन्नता के समय मैंने तेरी सुन ली ரட்சிதி நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார். और उदार के दिन मैंने तेरी सहायता की। இதோ இப்பொழுது அனுக்கிற காலம், देखो अभी वो प्रसन्नता के இப்பொழுதே समय, ரட்சிதி நாள். देखो अभी वो उदार का दिन। நமக்கு அனுக்கிற காலம் ரட்சிதி நாளாகவே இருக்கிறது. हमारा ये अनुग्रह के समय भी उदार के दिन है। நமக்கு உதவி செய்தார். वो हमारे सहायता இன்னும் किया। தேசங்களுக்கு உதவி செய்கிறவர், और विदेशों के वो सहायता करता ஒரு है। ஜாதிகளுக்கு உதவி செய்கிறவர், अन्य जातियों के लिए वो सहायता தேசத்தின் करता है। எல்லையின் உதவி செய்கிறவர், देश के तौर तक वो सहायता உதவி செய்கிறவராகவே वो இருக்கிறார். सहायता करने वाला நம்முடைய தேவன் உதவி செய்கிறவர். हमारा परमेश्वर सहायता करता है। இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இன்னும் இனிமேலும் உதவி செய்வார். अब तक सहायता किया हुआ है एबेनेजर आगे भी सहायता உனக்கு உதவி செய்கிறவர். वो तेरे लिए सहायता करेगा। அவங்க இப்படிப்பட்ட காலங்கள்ல इसलिए इसी प्रकार के समय இது அனுக்கிரக காலம், ये अनुग्रह का இது ரட்சணிய நாள். ये उद्धार का दिन है। உனக்கு உதவி செய்கிறவர் वो இருக்கிறார். तुझे सहायता करेगा। இந்த காலங்கள்ல इन दिनों में நாம் நம்முடைய ஊழியங்களும் திருச்சபையும் விசுவாச குடும்பங்களும் ஒருபோதும் அதாவது ஊழியம் குற்றப்பட்டு விடக்கூடாது. इसलिए इन समयों में हमारा सेवकाई और मंडली और परमेश्वर के लोग दोष न होना है। குடும்பத்துல எந்த குற்றமும் கண்டுபிடிக்க கூடாது. हमारे परिवार में कुछ भी दोष न होना, அதுக்கு யாதொன்றும் இடரல் வரக்கூடாது. कुछ भी ठोकर न खाना है। 3வது வசனத்தை வாசிக்கலாமா? तीसरा वचन இப்ப पढ़ेंगे। நாம் தேவ செய்திக்குள்ள கடந்து வருவோம்.
अभी हम परमेश्वर का वचन पर हैं। இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு अगर किसी बात पे ठोकर खाने நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் अब किसी बात पे ठोकर खाने का कोई भी अवसर எவ்விதத்திலும் नहीं எங்களை देते। தேவ ஊழியக்காரன் விளங்க பண்ணுகிறோம். ताकि हमारे सेवा पर कोई दोष न आए, परंतु हर बात से परमेश्वर के सेवकों के समान अपने सद्गुणों को प्रकट करते हैं। இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ये सेवा இந்த காலங்களிலே உங்கள் விசுவாச குடும்பங்கள் குற்றப்பட்டு விடக்கூடாது. इस काल में विश्वास की परिवार में யாரும் இடரல் இருக்கக்கூடாது. कुछ भी ठोकर न होना। எந்த விதத்திலையும் யாருக்கு இடரல் இருக்கக்கூடாது. किसी बात में भी हम किसी को भी ठोकर के நான்காம் வசனம் மிகுந்த பொறுமையிலும் और चौथा மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் बड़े धैर्य से क्लेशों से दरिद्रता से संकटों से அடிகளிலும் காவலிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்வழிப்பிலும் உபவாசங்களிலும் कोड़े खाने से गाइड होने से गुल्लड़ों से परिश्रम से जागते रहने से उपवास करने से கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் पवित्रता से ज्ञान से धीरज से कृपालुता से पवित्र आत्मा से சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக வலது இடது பக்கத்தில் ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் सच्चे प्रेम से सत्य के वचन से परमेश्वर का सामर्थ से धार्मिकता के हथियारों से जो दाहिने बाएं हाथों में है கணத்திலும் கனவினத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராயும் आदर और निरादर से दुर्नाम और सुनाम से यथापि बरमाने वाले जिनसे मालूम होते तो भी सच्चे हैं। அறியப்படாத எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடுகளாகவும் தண்டிக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படுவர்களாகவும் கொல்லப்படாதவர்களாகவும் अनजानों के सदृश है तो भी प्रसिद्ध है, मरते हुए के समान है और देह को जीवित है, मार खाने वालों के सदृश है परंतु प्राण से मारे नहीं जाते। துன்பப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமடைகளாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றுமில்லாத எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். शोक करने वाले के समान है परंतु सर्वदा आनंद करते हैं, कंगालों के समान है परंतु बहुतों को धनवान बना देते हैं। ऐसे है जैसे हमारे पास कुछ नहीं तो भी सब कुछ रखते हैं। 31 காரியங்கள் சொல்லப்பட்டது. इस पर 31 प्रकार के काम लिखा है। 31 விஷயங்கள் 31 विषय ஊழியம் குற்றப்படாதபடி वैसे ये सेवा कुछ दोष न आना, யாருக்கு இடர்கள் உண்டாகாதபடி किसी को ठोकर के कारण न होना, எவ்விதத்திலும் யாதொன்றிலும் இடர்கள் வரக்கூடாது. किसी बात में ठोकर के कारण न होना है, अवसर नहीं देना। இதை கவனிக்க வேண்டும். सुनिए, இந்த காலங்களில் உங்கள் விசுவாச குடும்பங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. और ये समय पर काल पर तुम जो विश्वास के परिवार है किसी बात में ठोकर के खाने के कोई भी अवसर नहीं दो। ஊழியக்காரர்கள் இந்த காலங்களில் அப்படி யாருக்கும் இடரலான காலங்களா இந்த காலங்களில் இடரலாம இருக்க वैसे सेवक लोग भी इसी काल में किसी को भी ठोकर के कारण न होना है। மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். मलाकी दूसरा अध्याय, மல்கியா புத்தகம் मलाकी 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय, ஆசாரியருடைய உதவியிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் வாயிலிருந்து தேடுவார்கள் என்று 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். मलाकी दूसरा 7वां वचन, ஆசாரியருடைய உதவிகளை அறிவி காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேவனுடைய கர்த்தரின் தூதன். याजकों को चाहिए कि वह अपने होठों से ज्ञान की रक्षा करे और लोग उसके मुंह से व्यवस्था पूछे क्योंकि वह सेनाओं की यहोवा का। நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரப்படுகிறீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேவகர் சொல்கிறார். परंतु तुम लोग धर्म के मार्गों से ही हट गए तो बहुतों के लिए व्यवस्था के विषय में ठोकर का कारण हुए, तुमने लेवी के वाचा को तोड़ दिए सेनाओं की। वो ये वचन है। இங்கே கவனிக்க வேண்டும். ஊழியனும் ஊழியக்காரனும் விசுவாச பிள்ளைகளும் வேதத்தை விட்டு நீங்கள் இடறி போய்விடக் கூடாது. सुनिए, ये सेवक और सेवकाएं और सारी विश्वासी लोग ये विश्वास के जीवन से कभी पीछे न हटना। இந்த காலங்களில் ஆன்லைன்ல தான் சர்வீஸ்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். क्योंकि इन दिनों में तुम सभी ऑनलाइन के द्वारा आराधना सभी भाई होता யூடியூப்ல, यूट्यूब में देखता है இன்னும் फेसबुकல, और फेसबुक के द्वारा इंस्टाग्राम में பலவிதமான நெட் ஆப்புகள் இன்னைக்கு இருக்குது. वैसे कई प्रकार का नेट ऐप है। அதுல நீங்கள் கவனமாக இடரலான தேவ செய்தியை கேட்கிறீங்கன்னா உடனே க்ளோஸ் பண்ணி விடு. इसमें तुम क्या
क्या करना है? ठोकर के कारण कुछ समाचार सुनेगा तो तुरंत बंद कर डालो. நீ பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமா இருந்தா நீ அதை ஏற்றுக்கொள்ளாதே இடரான சத்தியத்தை. यदि तू पाए है, सुनी है, वो सत्य के विलोप से कई समाचार देगा तो वो ग्रहण मत करो. ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். रोमियो 11वां अध्याय 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय ரோமர் 16:17 வாசிக்கிறோம். रोमियो 16:17 அன்றையும் சகோதரி நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். अब हे भाइयों, मैं तुमसे विनती करता हूँ कि जो लोग उस शिक्षा के विपरीत जो तुमने पाई है, फूट डालने और ठोकर खिलाने के कारण होते, उनके ताड़ किया करो और उनसे दूर रहो. இடரலான வார்த்தையை பிரிவினை உண்டாக்க நீ கற்றுக்கொண்ட உபதேசம் என்ன? अगर तू क्या उपदेश पाया है, அப்படி இடரலான வார்த்தையை நீ கேட்டால் உடனே நீ டிலைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடு. अगर वो भी शिक्षा के विपरीत से तू जो पाए हो तो तुरंत वो फोन को बंद कर डालो. பல செய்திகள் வருகிறது. कई समाचार आता है. நேத்து ஆன்லைன் சர்வீஸ் 10 மணிக்கு முடிச்சேன். அங்க பார்த்தா Facebookல நம்முடைய அக்கவுண்ட்ல ஒருத்தர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. कल के दिन मैंने ऑनलाइन का काम खत्म कर 10 बजे खत्म किया है. फिर मैं देखेगा तो फोन में हमारे अकाउंट में एक जन शेयर किया था, ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. पोस्ट किया था. அதாவது யாரோ எங்கயோ நடக்கிறது நமக்கே போஸ்ட் பண்ணணும் குறைய. कहां होता है वो कमी घटी को हमको क्यों पोस्ट करना है? பால் தினகரன் அவருடைய குடும்பத்தை குறித்து அதாவது இந்த நாட்கள்ல வீடியோ எடுத்து அக்கிரமமா போடுறாங்க. डॉक्टर पाल तिनकरन और उनके परिवार के बारे में ऐसे वीडियो कितने अदर के काम करता है. அதாவது இன்னைக்கு மார்க்கிங் பண்ணி இந்த ஸ்லோ மோஷன்ல அவர் ஏதோ கிளாஸ்ல குடிக்கிறாரு, போதை குடிக்கிற மாதிரி அப்படி போதை மாதிரி பேசுற மாதிரி போடுறான். वो क्या करता, कुछ पीता है, ये लोग उनको मारपीट करके ऐसे दारू पीता है, ऐसे गलत गलत पोस्ट. இடரான கருத்தை உடனே டிலைட் பண்ணனா. वो मैंने क्या किया, वो हमारे ठोकर के कारण डिलीट कर दिया. அவரை நியாயம் தீர்க்கிறது தேவன். क्योंकि उनको न्याय का நீ நியாயம் தீர்க்கிறவருக்கு என்ன நியாயம் உனக்கு அதிகாரம் இருக்கு? तू क्यों उस पर दोष लगाता, तुझे क्या अधिकार है? செய்தி வந்தா உடனே டிலைட் பண்ணு. इसी प्रकार का समाचार तेरे फोन में आएगा तो तुरंत डिलीट करो. ஒரு எந்த ஊழியக்காரனை குறையை நீ கேட்டாலும் உடனே க்ளோஸ் பண்ணு. किसी प्रकार के सेवक तो बारे में दोष लगाएगा तो तुरंत बंद कर दो, डिलीट कर दो. அது உனக்கு தேவை கிடையாது. वो तुझे जरूरत नहीं உன் है. வீட்டுக்கு சாவு வரக்கூடாது. ये तेरे परिवार के अंदर श्राप आएगा. கண்டு அதாவது உபதேசம் வேற, கண்ட ஊழியக்காரனை தனிப்பட்டதுல குற்றம் சுமத்துறனா அவன் பிசாசானவன். उपदेश तो है वो अलग है. अगर अलग रीति से कई सेवक के हो जो कोई दोष लगाता है वो शैतान है. நீ பெற்றுக்கொண்ட உபதேசங்களுக்கு இடலா இருக்கிறது உடனே நீ விலகினது. जो तू पाए है वो शिक्षा के विपरीत से जो आता है तुरंत उससे दूर हट जा. அது வந்து வேலை கிடையாது. तेरा काम नहीं है. உன் கண்ணு நல்லதை பார்க்கணும், உன் காது நல்லதை கேட்கணும், அப்பதான் நீ பாக்கியவான். तेरे आंखों से अच्छी बातों को देखो, कानों से अच्छे समाचार सुनो, तभी तू धन्य है. எந்த ஊழியக்காரனும் நமக்கு உதவி செய்யல. कोई भी सेवक हमको मदद नहीं करता, தேவனே உதவி செய்யறார். परमेश्वर ही हमेशा सहायता करता. எந்த அந்த தேவனுடைய உபதேசங்களுக்கு விரோதமாக நீ பேசாத. और परमेश्वर की ये शिक्षा के विपरीत तू बात मत करो. உன்னுடைய இந்த கவனமாக இருக்க வேண்டிய காலத்துல बात में तू सावधान रहो. ஆகவே நம் வார்த்தைகளை சரியாக பேச வேண்டும். इसलिए हमारे मुंह से निकलने वाला वचन ठीक से होना है. இந்த ஆன்லைன்ல பல செய்திகள் வருகிறது. आजकल ऑनलाइन में वैसे कई समाचार आता है. இடரல யாரு ஒருவன் இடரன அவனை அவனை பெரிய எந்திரக்கல்ல கட்டி கடல்ல தாழ ஆலசமா சமுத்திரத்துல जो போட்டு कोई टोपिक के कारण होता है उनके गले पर ऐसे चक्की का पत्थर को लटवा के उसको समुद्र के किनारे पर डूब देते. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है, இப்படி நாங்கள் தேவ ஊழியக்காரனாக விளங்க பண்ணுகிறோம். वैसे हम अपने को किसी प्रकार भी परमेश्वर के सद्गुणों को प्रकट करता हूँ. உங்களை குறித்து நீங்கள் யாருக்கு இடரல் உண்டாக்கினால், நீங்கள் யாருக்கு இடரலா இருந்தா இந்த திருச்சபைக்கு விரோதமாகத்தான் நடக்கிறதுன்னு அர்த்தம். अगर तू भी किसी को ठोकर के कारण हुआ तो वो ये मंडली के विपरीत से हो रहा है. நமக்காக ஒரு கூட்டம் தேவதூதர்கள் தேவனுடைய முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். हमारे लिए एक प्रकार की परिस्थिति परमेश्वर के दर्शन को देखता है, सुनता है. हालेलुया, हालेलुया. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. शास्त्र वैसे कहता है. எடுத்து வாசிக்கலாமா? निकाल कर पढ़ेंगे. மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार 18ஆம் அதிகாரம் 18 अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे.
மத்தேயு 18ஆம் அதிகாரம் मत्ती 18 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10वां वचन पढ़ेंगे. அதாவது இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். देखो तुम इन छोटे से किसी को तुच्छ न जानो, क्योंकि मैं तुमसे कहता हूँ कि स्वर्ग में उनके दूत मेरे स्वर्गीय पिता का मुंह सदा देखते हैं. உனக்காக ஒரு தேவதூதர்கள் கூட்டம் தரிசித்துக் கொண்டிருக்கிறார். तेरे लिए वैसे सर्वदा परमेश्वर की मुंह देखते फरिश्तों खड़ा होता है. தேவனுடைய ஜனத்தை இடற பண்ணிர கூடாது. इसलिए परमेश्वर की जनों को टोकर के कारण मत हो. 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 6वां वचन. எழுத்திலே விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடற உண்டாக்குறவன் எவனோ, पर जो कोई इन छोटों में से जो मुझ पर विश्वास करते हैं एक को टोकर खिला है, அவனுக்கு கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். उसके लिए भला होता कि बड़ी चक्की का बाग उसके गले में लटकाया जाता और गले समुद्र में डुबाया जाता. நீங்கள் மற்றவருக்கு இடரலாக இராதீர்கள். तुम दूसरे को टोकर के कारण मत हो. மற்றவர்கள் உங்களை இடறி பண்ணாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். और दूसरे लोग तुझ पर टोकर दूसरे के द्वारा टोकर मत खाओ. सावधान रहो. இது கிருபையின் காலம். ये अनुग्रह की काल है. இது கிருபையின் காலம். ये अनुग्रह के समय है. உலகத்தில் இன்னும் பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. इस दुनिया में और भी कई बदलाव है. நம்மை மாற்றிய தேவன் உலகத்தை மாற்ற இருக்கிறார். जैसे हमें बदला है वो परमेश्वर दुनिया को भी बदलने वाला. ஆகவே ஒருபோதும் இடரலான காரியத்தை செய்து விடாதீர்கள். इसलिए कभी ऐसे टोकर के कारण मत हो. 7வது வசனம் இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருதோ அவனுக்கு ஐயோ. 7वां टोकरों के कारण संसार पर हाय, टोकरों के लगाना आवश्यक, पर हाय उस मनुष्य पर जिसके द्वारा टोकर लगती. உன் கையாவது காலாவது இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடனேயாக அல்லது 2 காலுடனேயாக நித்திய அக்கினியை தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பானியாக அல்லது ஊனமாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசம் நலமா இருக்கும். यदि तेरा हाथ या तेरा पाँव तुझे टोकर खिलाए तो उसे काटकर फेंक दे. टुंडा या लंगड़ा होकर जीवन में प्रवेश करना तेरे लिए इससे भला कि 2 हाथ या 2 पाँव रखते हुए तो अनंत आग में உன் डाल. கண்ணுக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடிக்கி எடுத்து போடு. 2 கண்ணுடைய எரிநகரத்தை தள்ளதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணான ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். यदि तेरे हाथ तुझे टोकर खिलाना तो उसे निकालकर फेंक दे. खाना होकर जीवन में प्रवेश करना तेरे लिए इससे भला हो कि 2 आग रखते हुए तू नरक की आग में डाला जाए. நீ மற்றவர்களுக்கு இடரா இருக்காத. तो दूसरे को टोकर के कारण मत हो. உன் வாய் மற்றவர்களுக்கு இடரா இருக்க கூடாது. और तेरी मुंह दूसरे को टोकर के कारण नहीं होना. உன்னுடைய கை மற்றவர்களுக்கு இடரா இருக்க तेरे வேண்டாம். हाथ भी टोकर के कारण नहीं होना. நீ எங்க போனாலும் உனக்கு நல்லதா இருக்கணும். நீ போறது மற்றவர்களுக்கு இடரா இருக்காது. अगर तू कहां भी जाना हो तेरे लिए भला के अनुसार होना है, दूसरे को ठोकर के कारण அதுக்கு नहीं அப்படிப்பட்ட होना. கால் இருந்து பிரயோஜனம் கிடையாது. नहीं तो उसी प्रकार तेरा पांव रखकर तुझको क्या लाभ है? அப்ப இங்க கவனிக்கணும், ஒவ்வொரு அவயங்களும் அடக்கி கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டதாக மாற வேண்டும். हम क्या करना है? हमारे हर एक अंगों को मसीह यीशु पर कैद बनाकर हम रहना है. அப்போது நீ சிறியவனுக்கு போல உனக்கு தெரியலாம். यदि तू दूसरे के नजर में छोटा व्यक्ति होगा, दूसरे के दृष्टि में देख सकता है, छोटा समझ सकता है. आमीन. ஆனால் ஆண்டவர் உனக்காக தேவ சமூகத்தை தரிசிக்கிற தூதர் கூட்டத்தை வைத்திருக்கிறார். परंतु परमेश्वर तेरे लिए सर्वदा परमेश्वर का मुंह दर्शन पाने वाले फरिश्तों को रखता है. அப்போ கவனமாக இருக்க வேண்டும். इसलिए सावधान रहो. இருளின் பிள்ளைகள் இடறி போவார்கள். अंधियारे की संतान वो टोकर हो जाएंगे. யார் இடறுவார்? कौन टोकर के कारण हो? யோவானுக்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना 11वां अध्याय, யோவான் 11:9-10 வசனங்களை வாசிக்கலாம். यूहन्ना 11:9-10. இயேசு பிரயத்தனமாக பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடற மாட்டான். इसने उत्तर दिया, क्या दिन के 12 घंटे नहीं होते? यदि कोई दिन में चले तो ठोकर नहीं खाता, क्योंकि जगत का उजाला दिखता है. வெளிச்சத்தில் நடக்கிறவன் இருளை நடக்க மாட்டான். यदि कोई ज्योति पर चलता है वो अंधेरे में नहीं 10வது चलेगा. வசனம், 10वां. ஒருவன் இரவிலே நடந்தால் அவன் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுவான் என்றார். परंतु यदि कोई रात में चले तो ठोकर खाता है, क्योंकि उससे प्रकाश नहीं. இருளில் நடக்கிறவன் இடறுவான் நிச்சயமா. जो कोई सचमुच वो अंधेरे पर चलता है वो ठोकर खाता है. வெளிச்சத்தில் நடக்கிறவன் இடற மாட்டான். और यदि कोई ज्योति पर चलता है वो कभी ठोकर न खाता. இடரான வார்த்தையை பேசுறவன் அவன் இருளில் இருக்கிறான். अगर जो कोई ठोकर की बातें कहता है वो अंधेरे में रहता है. அப்படி வார்த்தைகளை கேட்கிறவன் அவன் இருளிலே நடக்கிறான். अगर जो वैसे वचन सुन
परमेश्वर के ये व्यवस्था की ज्योति को जानो। வேதத்தை நீ அறிகிறது வேத வெளிச்சம் உனக்கு தேவை. तू ये व्यवस्था को जानना क्योंकि व्यवस्था की ज्योति तुझे जरूरत है। வேத வெளிச்சத்தில் நட. तू व्यवस्था की ज्योति पे चलो। हालेलुया हालेलुया। கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. परमेश्वर का इस वचन तेरे पांव के लिए दीपक है और तेरे रास्ते के लिए वो ही प्रकाशमान। हालेलुया हालेलुया। சங்கீதம் 119 105 சொல்கிறது. वचन संहिता 119 105 எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 119ஆம் அதிகாரம் 105வது வசனத்தை வாசிக்கலாம். संहिता 119 105 को पढ़ेंगे। உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. तेरे वचन मेरे पांव के लिए दीपक और मेरे आंखों के लिए उजियारा है। அவர் நமக்கு ஒரு தீபமும் வெளிச்சமுமாக இருக்கிற ஒரு வார்த்தை. हमारा परमेश्वर वचन ये दीपक और उजियारा के अनुसार வார்த்தை உற்று கவனித்து பார். वो वचन के वो ताको நீ பெற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு எதிரடையாக உனக்கு இடரப்பட்ட வார்த்தை விட்டு நீ விலகு. अगर जो तू शिक्षा पाई है उस शिक्षा के विपरीत से जो टोकर कर रहा था उससे हट जा। கீழ்ப்படியாதவன் இடர்வார்கள். जो आज्ञा ना मानते वो लोग ठोकर पाएंगे। வேதம் சொல்வது 1 பேதுருவின் நிருபம் पहला पत्रस 2:8 சொல்கிறது. दूसरा 8 திருவசனத்துக்கு கீழ்ப்படியாக இருந்து இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். पहला पत्रस दूसरा 8 और टेस लगाने के पत्थर और ठोकर खाने की चट्टान हो गया है क्योंकि वो वचन को न मानकर ठोकर खाते हैं। அதாவது அதற்கென்றே நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. इसी के लिए वे टकराए भी गए थे। கீழ்ப்படியாதவன் இடறி விழுந்தவன் அவன். जो कोई आज्ञा ना मानता है वो ठोकर खाता है। அதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். वो इसी के लिए टकराए गए हो। அப்ப நீ இடரான வார்த்தையை கேட்காத. इसलिए ठोकर के बात को तू मत सुनो। கீழ்ப்படியாதவனுடைய வார்த்தையை கேட்காத. अगर आज्ञा ना मानता जो उनके वचन मत தேவனுடைய सुनो। உபதேசத்துக்கு கீழ்ப்படியான வார்த்தை நீ கேட்காத. परमेश्वर व्यवस्था का जो कोई ना मानता उसके वचन तो मत सुनो। தேவனுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாதவனுடைய வார்த்தையை கண்டால் நீ இடறி விழுந்து விடுவாய். यदि परमेश्वर के उपदेश को जो ना मानता उनके वचन तो सुनेगा तो तू भी ठोकर खाएगा। அவர்கள் இடறலுக்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். वो लोग ठोकर के लिए टकराए गए हो। அவர்கள் இடறான வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பார்கள். इसलिए वो लोग ठोकर के सत्य करता है ஏனென்றால் இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். क्योंकि वो अंधेरे में चलता है। கீழ்ப்படியாதவர்கள் இருளில் நடக்கிறார்கள். जो कोई आज्ञा ना मानता वो अंधेरे में चलता है। இருளின் பிள்ளைகள் वो अंधेरे के संतान வெளிச்சத்தின் பிள்ளைகள். ज्योति के संतान। நம்மை வேதம் சொல்லுது வெளிச்சத்தின் பிள்ளைகள். शास्त्र हमें और कहता है हम ज्योति के संतान நீ हैं। வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள். ज्योति के संतान के अनुसार चलो। ஒருபோதும் இடறி விடாதே நீ. कभी ठोकर मत खाओ। ஹalleluya. हालेलुया। வேதம் சொல்கிறது. शास्त्र कहता நீ है ஒருபோதும் இடறி விடாதே. कभी ठोकर मत खाओ। மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் मत्ती 16 अध्याय எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे। தேவன் இயேசுவுக்கு இடராய் இருந்தவன் தான் சாத்தான். जो यीशु के लिए ठोकर करता वही शैतान है। மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ல சொல்கிறார். मत्ती 16:23 அவர் திருப்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னால போ சாத்தானே. उसने मुड़कर पत्र से कहा हे शैतान मेरे सामने से दूर நீ हो। எனக்கு இடராய் இருக்கிறாய். मेरे लिए ठोकर के कारण है। தேவனுக்கு கேட்டபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு கேட்டபடி சிந்திக்கிறாய். क्योंकि तू परमेश्वर की बातें पर नहीं परंतु मनुष्य की बातों पर मन लगा। தேவனுக்கு கேட்டபடி சிந்தியாமல் மனுஷனுக்கு கேட்டபடி சிந்திக்கிறவன் जो कोई परमेश्वर की बातें पर नहीं मनुष्य की बातों पर मन लगाता அவன் தான் சாத்தான். वही शैतान। அவன் பிசாசு. वो शैतान நீ है। எனக்கு இடராய் இருக்காத. तू मेरे लिए ठोकर के कारण எனக்கு है। பின்னால போ சாத்தான். मेरे से पीछे हो शैतान। அப்படிப்பட்ட விதை நீ முன்னால வச்சு பார்க்காத. वैसे प्रकार के लोगों को तू तेरे आगे मत खड़ा करो। நீ முன்னால வச்சு பார்க்காத கேட்காத. आगे रख के मत देखो मत सुनो। உடனே டிலைட் பண்ணு. तुरंत डिलीट करो। உனக்கு இடரான காரியத்தை நீ वो கேட்காத. तेरे ठोकर के कारण है वो मत सुनो। தேவனுடைய திட்டத்துக்கு இடரா இராதன்னு சொல்லுகிறார். परमेश्वर की युक्ति के लिए ठोकर के कारण मत हो। அப்ப இடரல் வராதபடி தன்னுடைய பிதாவுடைய சித்தத்துக்கு இயேசு ஒப்புக்கொடுக்கிறார். वैसे जो ठोकर बिना पिताओं की इच्छा के अनुसार यीशु अपने आप को सौंपा है। அதே அதிகாரத்துல தான் அவனை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலப்பா உனக்கு ஆவியானவர் தான் வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லுகிறார். इसी अध्याय में यीशु ने पतरस को तारीफ किया कि तुझे ये पवित्र आत्मा ने प्रकट किया है। என்ன யார் என்று நீ நினைக்கிறேன்னு கேட்டாரு. यीशु ने पूछा कि तो मैं कौन है तू बोलो। சீமோன் பேதுரு சொல்றான் நீ 16ஆம் வசனத்துல நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்னு சொல்கிறார். शमौन पतरस ने उत्तर दिया तू जीते परमेश्वर का पुत्र मसीह है। ஆனால் யோனாவின் குமாரன் சீமோனை நீ பாக்கியவான். हे शमौन योना तू धन्य है மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்திற்கு பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். क्योंकि मांस और लहू ने नहीं परंतु मेरे पिता ने जो स्वर्ग में है वो ये बातें तुझे प्रकट किया। பரலோகத்து தேவன் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். क्योंकि पिता ने ये बात को तुझे प्रकट किया। இயேசுவே சொன்னாரு. यीशु ही कहा था। ஆனால் परंतु தேவனுக்கு ஏற்றபடி பேசாம மனுஷனுக்கு ஏற்றபடி பேசினார். परमेश्वर के अनुसार नहीं मनुष्य के अनुसार
सुंदर बातें की पतरस। சில பகுதியில சில பேர் நல்லா தான் இருப்பாங்க. कई समय में कई लोग अच्छे रहेंगे, சில பகுதியில कई சில காரியங்கள் कई बात में कई बात में சில காரியங்கள்ல कई कामों में कई விஷயம் में कई विषयों में சில விஷயங்கள சில பேர் நல்லா இருப்பாங்க. कई लोग अच्छे रहेंगे। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பகுதி இருக்குங்க. कई लोग हर एक जन का है एक बात, நல்ல குணம் இருக்கு, கெட்ட குணம் இருக்கு. अच्छी गुना भी है, बुराई गुना भी है। நல்லதை நீ எடுத்துக்கொள், जो भला है वो तू ले लो, எல்லாவற்றையும் சுமந்து நலமானதை பிடித்துக்கொள். हमें सब कुछ परीक्षा करके जो जांच तेरा लो। भला है जांचो, जो तेरे लिए भला है वो ले लो, அதை நீ எடுத்துக்கொள். वो तेरे लिए ले लो। இயேசு சொல்றதெல்லாம் கேட்கல. अगर यीशु जो जो वो लोग कहता था सबके दे எதெல்லாம் இருக்குது அவர் பின்னிட்டு போன்னு यीशु के சொல்லிட்டாங்க. लिए जो ठोकर कारण था तुरंत वो टट्टा। அவனோட இருநாள வார்த்தையில இயேசு நடந்துட்டானா पतरस के अंधेरे की बातों पर यीशु चलेगा तू, அவர் பிதாவின் சித்தத்தை எப்படி நிறைவேற்றிருப்பார். वो यीशु जैसे अपने पिता की इच्छा पूरा करेगा। ஹalleluya. हालेलुया। அந்த காலம் நீ இடறி விழுந்துட கூடாது. इसलिए ये काल तू ठोकर का कारण ना இந்த होना, காலம் இடரற்றதாக இருக்க வேண்டும். ये काल में तो ठोकर ना खाना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम की महिमा। மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல मत्ती 17 அங்க கப்பர்நகமுக்கு இயேசு சீசர்கள் வருகிறார்கள். यीशु और उनके चेले के साथ कफरनहूम पर आया है। மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். मत्ती 17:24 அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்தவில்லையா என்று கேட்டார்கள். அவன் சொல்கிறான் செலுத்துகிறார்கள் என்றான். जब वे कफरनहूम पहुंचे तो मंदिर का कर लेने वाले ने पतरस के पास आकर पूछा, क्या तुम्हारा गुरु मंदिर का कर नहीं देता? அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் பேசுறதுக்கு முன்னமே இயேசுவை நோக்கி, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குறார்கள் என்று கேட்டார். तब वो घर में आया तो यीशु ने उसको पूछने से पहले ही उसे कहा, हे समौन तू क्या सोचता है? पृथ्वी के राजा वसूल या कर किनसे लेते हैं? अपने पुत्र से या पराये से? அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசுவை நோக்கி, அப்படினால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. पतरस ने उसे कहा पराये से। यीशु ने उसे कहा तो पुत्र बच गए, நாம் செலுத்த வேண்டியதில்லை. हमको नहीं भरना। ஆகிலும் तो भी நாம் அவர்களுக்கு இடர்களாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடித்து அதன் வாயிலை திறந்து பார், அது வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்கா உனக்கா இடத்திலே கொடு என்றார். तो भी इसलिए कि हम उन्हें ठोकर ना खिलाए, तू झील के किनारे जाकर बंसी डाल और जो मछली पहले निकले उसे ले, उसका मुंह खोलने पर तुझे एक सिक्का मिलेगा, उसी को लेकर मेरे और अपने बदले उनके दे देना। லாக்டவுன் காலத்துலயும் லைட் பில் கட்ட சொல்றான். ये लॉकडाउन के समय में भी लाइट बिल भरना है, கரண்ட் பில் கட்ட சொல்றாங்க. लाइट बिल भरना है, बिजली का बिल भरना है, हमें அத கட்ட சொல்றான். बिल भरने कहता है, बिजली का बिजली का बिल। அங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, கட்டணுமே நம்ம கட்டதான் செய்யணும். हम तो भरना बोलेगा तो भरना ही है। அதுல பில் வரல, अगर बिल नहीं आया ஆன்லைன்ல நான் கட்டதான் செஞ்சேன். मैं ऑनलाइन में भरा, 3 மாசத்துக்கு சேர்த்து கட்டினா நம்ம மறுபடியும் வந்திருக்கு. 3 महीने के लिए मैं भरा था, फिर से आया। நம்ம உபயோகப்படுத்தி இருக்கிறோம். हम उपयोग किया, வாக்குவாத வேண்டாம். बात नहीं। மற்றவர்களுக்கு நாம் இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். हम दूसरे को ठोकर के कारण नहीं बोला। ராஜாக்களை குற்றம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். अगर राजा को वो दोस्त न அதிகாரிகளை लगाना, குற்றம் சொல்லி இருக்க வேண்டாம். अधिकारियों को वो दोस्त न लगाना, நாம் யாருக்கு இடரற்றவர்களாக இருக்கோம்? हम किसी को ठोकर के कारण नहीं। இயேசு பாருங்க, நாம் அவர்களுக்கு இடரற்றவர்களாக இருக்கும்படிக்கு நீ கடலுக்கு போ, தூண்டில போடு, முதல் மீன்ல என்ன நீ முதல் மீன்ல அது வாயை திறந்து பாரு, எத்தனை பணம் இருக்கும்? வெள்ளி பணத்தை. एक सिक्का। அல்லேலூயா. हालेलुया। அது வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். इसलिए कहा किसी को ठोकर न खिलाना, इसलिए पहले तो झील के किनारे जाकर बंसी डालो और जो मछली पहले निकलेगा उसे ले, उसको मुंह खोलो, एक सिक्का मिलेगा, उससे हम सभी के लिए दे दो। நீ இடரற்றவனாக இரு. तू ठोकर कर இந்த உலகத்திலே மற்றவருக்கு இடரற்றவனாக இருப்போம். हम इस दुनिया में किसी को भी ठोकर के कारण ना हो, தேசத்துல இடரற்றா இருப்போம். देश में भी हम ऐसे रहना है। இடரற்றவாக இருக்கும்போது हम ठोकर के ना खिलाना, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். अभी प्रभु हमें सहायता करेगा। வாங்க, பேதுருக்கு நல்ல ஒரு சத்தியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். देखिए पतरस के लिए एक अच्छी शिक्षा यीशु ने दिया। உனக்கு அற்புதம் நடக்கும்பா, तुझे चमत्कार मिलेगा, நீ மற்றவர்களுக்கு இடரா இருக்காத. तू दूसरे को ठोकर के कारण मत हो। நாம் மற்றவர்களுக்கு இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். दूसरे को ठोकर के ना खिलाना, எல்லா ஜீவியத்திலையும் நாம் இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். अपने
सारी चाल चलन में टोकर बिना रहना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा। நீ இடலற்றா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார். यदि तू ऐसे जीते जी प्रभु तुझे सहायता करेगा। நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். शास्त्र में पढ़ता है। 1 சாமுவேல் புத்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். पहला सामुएल 25वां अध्याय में एक परिवार के बारे में देखता है। நாபால் அபிகாயிலை குறித்து பார்க்கிறோம். नाबाल और अबीगैल। ஹalleluya. हालेलुया। நாபால் என்றால் புத்தி இல்லாதவன். नाबाल की मतलब निर्बुद्धि मनुष्य। அவன் மனைவி பேரு அபிகாயில். उनकी पत्नी के नाम अबीगैल। ஹalleluya. हालेलुया। அபிகாயில் என்றால் மகிழ்ச்சிக்குரியவள். अबीगैल की मतलब आनंद की स्त्री। அவள் மகிழ்ச்சிக்குரியவள். वो आनंद की स्त्री है। மூன்றாவது வசனம் அங்கே வாசிக்கிறோம். மூன்றாவது வசனத்திலே तीसरा वचन அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரோதிமா இருந்தால் அந்த புருஷனோ முரடனும் துருகிராதனுமாய் இருந்தான். அவன் காவலைக்குரிய சந்ததியா. उस पुरुष का नाम नाबाल और उसकी पत्नी का नाम अबीगैल था। स्त्री तो बुद्धिमान और रुपवती थी, परंतु पुरुष कठोर और बुरे बुरे काम करने वाला था। वो काले बंसी था। அவருடைய ஆடுகளை மேய்க்கிறவர்கள் மயிர் கத்திரி கொண்டு இருக்கிறார்கள். ये जो नाबाल के वो बकरी चराने वाले वो ऊन कट रहा था। हालेलुया। हालेलुया। மயிர் கத்திரி கொண்டு இருக்கிறார்கள். वो ऊन कट रहा था। தாவீது கேள்விப்பட்டு தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்க கர்மேலுக்கு போய் நாபாலுக்கு சென்று என் பேரை சொல்லி சுகை செய்தியை விசாரித்து அவங்களிடத்துல நீ கொஞ்சம் நன்மையை பெற்றுக்கொண்டு வான்னு சொல்றான். ये बात सुनकर दाऊद ने 10 जवानों को वहां भेज दिया और दाऊद ने उन जवानों से कहा कर्मेल ने नाबाल के पास जाकर मेरी ओर से उसका कुशल से पूछो और वहां से कुछ पाँच कर लेकर आओ। ஏற்கனவே தாவீதுடைய இருந்தவர்களும் அவர்களுக்கு தீங்கு செய்யவில்லை. पहले ये संभव होने से पहले दाऊद के साथ जो था ये नाबाल के लिए कुछ बुराई नहीं किया था, நன்மையை செய்திருக்கிறார். भलाई किया है। ஆனால் இந்த நாட்கள்ல அவன் கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் கேட்டு விட்டு இருக்கிறான். इन दिनों में दाऊद ने क्या किया, जरा रोटी और जल को मांगने के लिए भेजा था। இவன் சொல்றான் எனக்கு இவன் யாருமே தெரியாதுன்னு சொல்றான். परंतु ये नाबाल ने कहा था वो दाऊद कौन है, मैं उनके बारे में नहीं யார் जानता। ஈசாயின் குமாரன்? कौन है वो ईसाई का 10வது வசனம் தாவீது என்பவன் யார்? दाऊद कौन है? ஈசாயின் குமாரன் யார்? ईसाई का पुत्र कौन है? எங்க ஏமாளி விட்டு ஓடி போற வேலைக்காரன் இவர்கள் இந்நாளில் அநேகர் உண்டு. आजकल बहुत से दास अपने अपने स्वामी के पास से भाग जाते हैं। நாடியின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆடுகளுக்கு மயிர்கத்திற்குவே நான் அடித்து சபையில் பண்ணியிருக்கிறத நான் யாருக்கு அறியாதவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். क्या मैं अपनी रोटी पानी और जो पशु मैंने अपने कतरने वाले के लिए मारे हैं लेकर ऐसे लोगों को दे दूं जिनको मैं नहीं जानता कि कहां गए। தாவீது அனுப்பின 10 பேர் வந்து சொல்றாங்க. अगर जो दाऊद ने भेजा वो जवानों आकर ऐसे बदला दिया। அப்ப தாவீதுக்கு நன்மை செஞ்சுட்டு இவன் தீமை செய்யறான்னு சகிக்க முடியாது இருக்கான். देखिए दाऊद कितना भलाई किया परंतु ये बुराई करता है, सह नहीं सकता। நன்மை செய்தவனுக்கு கொஞ்சம் சகிக்க முடியாத ஒரு ஆத்திரம் வரும். अगर जो भला किया उनको तो थोड़ा गुस्सा तो आएगा। நன்மை செஞ்ச இவன் நமக்கு தீமையை செய்யறான். मैं कितना भले काम किया ये उसके बदले मुझको बुरा करता। அவன் சொல்றான் 17வது வசனத்துல 17 वचन இப்போது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவனுடைய வீட்டார் மேலும் நிச்சயமாக பொல்லாப்பு வருகிறது. இவரோ ஒருவரும் நம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாவின் மகனாய் இருக்கிறார் என்றான். इसलिए आप सोच विचार करके क्या करना चाहिए, क्योंकि उन्होंने हमारे स्वामी की ओर उसके समस्त घराने की हानि करना ठान लिया होगा। वो तो ऐसे दुष्ट है कि मुझसे कोई बोल भी नहीं सकता। அப்படி இருக்கும்போது इसी समय पर அவனுக்கு விரோதமாக தாவீது எழும்பின போது ये जो नाबाल के विरोध से दाऊद ने उठकर खड़ा हुआ तभी அபிகாயில் தீவிரமாக எழும்புகிறார். अबीगैल फुर्ती से आई। 18 அப்போது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த வயிற்றையும் வற்றாப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி வருகிறார். तब अबीगैल ने फुर्ती से 200 रोटी और 2 कुप्पी दाखमधु और 5 भेड़ों के मांस और 5 सुआ भुना हुआ अनाज और 100 कुछ किशमिश और अंजीरों की 200 टिकियां लेकर गदे पर लदवाई। தன் வேலைக்காரர் வந்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உன் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. और उसने अपने जवानों से कहा तुम मेरे आगे आगे चलो, मैं तुम्हारे पीछे पीछे आती हूँ। परंतु उसने अपनी पति नाबाल से कुछ न कहा। அவனுக்கு தெரியாம அந்த தாவீதை
இருதயத்தை சந்தோஷப்படுத்த அனுப்புகிறார். ये अबीगैल ने नाबाल को कुछ बोला बिना ये दाऊद को हृदय को அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகிறாள். இதோ தாவீதும் அவன் மனுஷர் அவனுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை அவர் சந்தித்தார். वो गधे पर चढ़ी हुई पहाड़ की आड़ में उतरी जाती थी और दाऊद अपने जनों समेत उसके सामने उतरा आता था और वह उनको मिली. தாவீதும் தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதெல்லாம் வீணாக காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானது எல்லாம் ஒன்று காணாமல் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். दाऊद ने तो सोचा था मैंने जो जंगल में उसके साथ मार के ऐसे रक्षा की कि उसका कुछ भी न खोया, ये निस्संदेह व्यर्थ हुआ क्योंकि उसने भलाई के बदले मुझसे बुराई की. ரோஷமா பேசுறான். ऐसे दाऊद जरा थोड़ा रोष से बात करता அதான் கொஞ்சம் ரோஷமா பேசுறாங்க. रोष से बात करता. 22வது வசனம், 22 அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் சுவரிலும் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிவிட்டு நான் உயிரோட வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களை அதற்கு சரியாக அதற்கு அதிகமாய் ஜெயிக்கணும் என்று சொல்லியிருந்தான். यदि सवेरे उजियारा होने तक उस जग के समस्त लोगों में से एक लड़के को भी मैं जीवित छोड़ूं तो परमेश्वर मेरे सब शत्रुओं से वैसे ही वरन इससे भी अधिक करे. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து. दाऊद को देख अबीगैल फुर्ती करके गदहे पर से उतर पड़ी और दाऊद के मुख के बल அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். फिर वह उसके पांव पर गिर के कहने लगे, हे मेरे प्रभु, ये अपराध मेरी ही सिर पर हो, तेरी दासी तुझसे कुछ कहना चाहती है और तू अपने दासी की बातों को सुन ले. அவருடைய கோபத்தை ராஜா இங்கே கவனிங்க, அவருடைய தாவீதுடைய கோபத்தை தணிக்கிறார். ये क्या किया अबीगैल? दाऊद को क्रोध को ठंडा की. என் ஆண்டவராகிய நீ நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவனை கூட வாலிபரை காணவில்லை. मेरा प्रभु उस दुष्ट नाबाल पर चित्त न लगाए, क्योंकि जैसे उसका नाम है वैसे ही वो आप है. उसका नाम तो नाबाल है और सचमुच उसमें मूर्खता पाई जाती है, परंतु मुझे तेरी दासी ने अपने प्रभु के जवानों को जिन्हें तूने भेजा था न देखा था. கவனிங்க, सुनिए, பெரிய தாவீதையே இடறி போகாம பாதுகாக்கறாங்க. ये अबीगैल ने क्या किया? दाऊद को ठोकर खाने नहीं दिया, रक्षा. இப்போது ஆண்டவரே, நீர் இரத்தம் சிந்த வரம் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்பொழுது உம்முடைய சத்துருக்களின் ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆகிறார்கள். और अब ये मेरे प्रभु, यहोवा के जीवन की शपथ और तेरे जीवन की शपथ की. यहोवा ने जो तुझे खून से और अपने हाथ के द्वारा अपना बदल लेने से रोक रखा है, इसलिए अब तेरे शत्रु और मेरे प्रभु की हानि के चाहने वाले नवाकी के समान ठहरे. இப்போது அடியாரின் ஆண்டவருக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவரை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுக்கிறாங்க. और अब ये भेंट जो तेरी दासी अपने प्रभु के पास लाई है, जो उन जवानों को दो जाए जो मेरे प्रभु के साथ चले. அடியாரின் பாதகத்தை மன்னிக்கும் கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தி வரலாமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் காணப்படாது இருப்பதாக. अपनी दासी का अपराध क्षमा कर, क्योंकि यहोवा निश्चय मेरे प्रभु का घर बसाएगा और स्थिर करेगा, इसलिए कि मेरे प्रभु यहोवा की ओर से लड़ता है और जानवर तुझ में कोई बुराई नहीं पाई जाएगी. ஒரு வகையை அவனை அமைதல்படுத்தி அவனை வரிசையாக அவனுடைய மஷில் பவரை அப்படியே குறைக்கணும். वैसे अबीगैल ने क्या किया? दाऊद को क्रमानुसार के अनुसार उसके क्रोध को ठंडा की. நாபால் அவன் பேருக்கு ஏத்தவன். वो नाबाल उसके नाम है. அவன் மனைவி அபிகாயில் அவர் பேருக்கேற்ற மகிழ்ச்சியா இருந்தார். अबीगैल उसका नाम जैसे वैसे वो आनंद से शांत है. பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்க மாட்டாங்க. कई लोग अपने नाम के अनुसार नहीं रहेंगे. இங்க அவ பேருக்கு ஏற்றவளா இருக்கா. यहाँ अबीगैल उसका नाम जैसे वैसे जीती थी. 30வது வசனம், 30वां वचन, கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாய் இந்த இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடமும் இராது. கர்த்தரின் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உடைய அடியாளை நினைப்பீராக. इसलिए जब यहोवा मेरे प्रभु के लिए ये समस्त भलाई करेगा जो उसने तेरे विषय में कही है और तुझे इस्राएल पर प्रदान करके ठहराएगा. ये பாருங்க,
தாவீத ஒரு இரத்த பரிதானத்திலிருந்து அந்த அந்த பழியிலிருந்து அந்த இடறி விடாதபடி தப்பு வைக்கிறார். देखिए दाऊद को वैसे ठोकर के कारण दाऊद नहीं होना उससे बचाए. மன இடறி தாவீது மன இடராதபடி दाऊद के मन ऐसे ठोकर न खाना. 32 அப்பொழுது தாவீது அதிகாரிகளை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். दाऊद ने अबीगैल से कहा, इस्राएल का परमेश्वर बहुत धन्य है जिसने आज के दिन मुझे भेंट करने के लिए तुझे भेजा है. என்னை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிறார் பாருங்க. ओ इस्राएल के परमेश्वर को धन्य है. அதாவது என்ன சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். आज के दिन ऐसे तुझे मुझसे भेंट करने के लिए भेजा है. அவனை இடராதபடி பாதுகாத்து கொண்டார். क्योंकि अबीगैल ने दाऊद को ठोकर खाने से रक्षा की है. இங்க பாருங்க, மற்றவனை இடராதபடி பாதுகாக்கணும். वैसे हम भी दूसरे को ठोकर खाने से बचाना है. தாவீதை விடராதபடி பாதுகாக்கணும். दाऊद को ठोकर खाने से बचाई थी. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. अगर जो तेरे विवेक धन्य है. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய எனக்கு தலை வந்தபடியால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. और तू आप भी धन्य है कि तूने मुझे आज के दिन खून करने और अपना बदला आप लेने से रोक लिया है. இடரலை தடுக்கிறவன், மற்றவர்களை இடறி போகாதபடி பாதுகாக்கிறவன், தடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். और ठोकर खाने से दूसरे को जो कोई रक्षा करता है वो धन्य है, आशीष पाएंगे. நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हमारा सेवकाई आशीष உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हमारा परिवार आशीष உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். घर आशीष உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலாம். जिंदगी आशीष நீ இடறி விடாதே. इसलिए तू ठोकर के कारण मत हो. நீ மற்றவர்களை இடருக்கு ஏற்பாடாதே. तो दूसरे को ठोकर के कारण मत हो. மற்றவர்கள் இடறி போகாது நீ தப்பிவா, நீ மற்றவர்களை தப்பிப்பவனாக மாறு. भला होता तो तू दूसरे को ठोकर खाने से तू उनको बचा. 34வது வசனம், நீ தீவிரமாய் நீ சந்திக்க வராமல் இருந்தாயானால், जिसने मुझे तेरी हानि करने से रोका है उसके जीवन की शपथ यदि तू पूर्ति करके मुझसे भेंट करने के न आती நீ தீவிரமாய் என்ன பார்க்க வரட்டனா, यदि तू पूर्ति करके मुझे भेंट करने न आती तो பொழுது விடிவிட்டு நாவால் ஒரு நாய் ஊரோட வைப்பதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஜீவனை கொண்டு மெய்யாக சொல்கிறேன் என்று சொல்கிறான். निस्संदेह सवेरे उजियारा होने तक नाबाल का कोई लड़का அதாவது நீ தீவிரமா சந்திக்க வரட்டனா நான் அவனை கொண்டு போட்டிருப்பேன். तो ऐसे पूर्ति करके मेरे और नहीं आए तो मैं उनको मार डालता था. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவன் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார். तब दाऊद ने उसे ग्रहण किया जो वह उसके लिए लाई थी. फिर उससे उसने कही, अपनी गैर कुशल से जा, सुन मैंने तेरी बात मानी है और तेरी विनती ग्रहण कर ली है. வீட்டுக்கு போறா, वो अबीगैल ना वहां लौट गई. அவன் விருந்து பண்ணி குடிச்சு வெறிச்சு போயிருக்கான். वहां क्या देखती कि उसका पति नाबाल ऐसे दारू पीकर नशा में पड़ा. ஆகையால் பொழுது விடி மட்டும் सिறிய காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கல. इसलिए किसी भी छोटा या बड़ा बात को नाबाल को जब बोल पड़ने तक नहीं बताया. ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கிறான். इतनी बड़ी बुद्धिमान स्त्री है. எவ்வளவு சாந்த குணமுள்ள ஸ்திரியா இருக்கிறான். इतने धीरज से எவ்வளவு நீடிய பொறுமையுள்ள ஸ்திரியா இருக்கிறான். इतने लंबा धीरज की स्त्री. 31 காரியங்களை அங்கே சொன்னேன். இடறி போகாதபடி ஒரு குற்றம் இடராதபடி சொன்னேன். मैंने पहले कहा था परंतु उसमें 31 प्रकार के विषय को किसी बात में भी उसमें से हम ठोकर के कारण அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 6:3 இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் விடல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் சொல்கிறார். दूसरा कुरिन्थियों 6वां में 3 में पौल कहता है हम किसी बात में ठोकर खाने के कोई भी अवसर नहीं देते. யாதொன்றிலும் எவ்விதத்திலும் இடராக இருக்க கூடாது. क्योंकि ताकि हमारी सेवा पर कोई दोष न आए. யாதொன்றிலும் எவ்விதத்திலும் 31 காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். इसलिए हर बात में वो ठोकर खाना ना होना करके 31 प्रकार के அதைத்தான் இந்த சந்தோஷம் என்னக்கூடிய மகிழ்ச்சி என்னக்கூடிய அபிகாயில் ஒரு சபைக்கு ஒப்பனையாக சொல்லலாம். அவள் இடராதபடி இருக்கிறாள். ये बातें अभिगय को ऐसे वर्णन कर सकता है. एक मंडली के दृष्टांत में अभिगय कर सकता है. वो इस 31 प्रकार के कामों पर किसी भी ठोकर के कारण नहीं होती. தேவனுடைய சபை நம் அப்படிப்பட்ட யாதொன்றிலும் எந்த ஒரு சின்ன விஷயத்திலும் மற்றொரு இடராக காணப்பட வேண்டும். वैसे हम भी इसी में किसी भी बात में
किसको भी हम யாதொன்றிலும் எவ்விதத்திலும் அவ எவ்வளவு கவனமா இருக்க அபிகாயில் யாதொன்றிலும் எவ்விதத்திலும் இடறிப்பாதபடி பாதுகாக்கிறார். अबीगैल ने किसी बात में भी किसको भी वो ठोकर के कारण नहीं होती, தீவிரமா வாரா, फुर्ती से आई थी, அவன் புருஷன் சொல்ல தெரியாம வாரா, नाबाल को बताए बिना आई थी, அங்கே அவருடைய தாவீதுடைய இதயத்தையே கரைச்சு பேசுறா. दाऊद के मन को ऐसे बिगड़ा के बातें की, அவங்க அங்க பாருங்க அவ்வளவு தீவிரமா வாராங்க. ऐसे फुर्ती से आई थी. எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயும் அவ அவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். सब कुछ खत्म करके अपने घर लौट आई थी, फिर भी எல்லாம் धीरज से बैठी, வெறிச்சு போய் இருக்கிறான். क्योंकि नाबाल तो नशा में था, அவன்கிட்ட போய் எந்த வார்த்தையுமே பேசல. इसलिए उसके पास जाके कुछ नहीं बताई थी, bro அவன காலி பண்ணி போடுவான். அவ்வளவு துன்மார்க்கன். क्योंकि वो उतना दुष्ट व्यक्ति है, फिर अबीगैल को मार डालेगा. அவ பாருங்க எவ்வளவு அவருடைய ஜீவிதத்துல யாதொன்றிலும் देखिए अबीगैल अपने जीवन में किसी बात में भी எவ்விதத்திலையும் किसी रीति से भी இடரல் வராதபடி இருக்கிறார். ठोकर भी ना रहती, தன் ஜீவிதத்திலே இடரல் வரக்கூடாது. अपने जीवन में भी ठोकर नहीं आना, மற்றவர்களையும் இடர பண்ணக்கூடாது. दूसरे को भी ठोकर के कारण नहीं அதை आना. செய்ததனால ये काम किए इसलिए நடந்தது என்ன? क्या हुआ था, என்ன? क्या काम हुआ, அவன் 10 நாள்ல செத்து போயிட்டான். वो नाबाल 10 दिन में मर गए, 10 நாள்ல செத்து போயிட்டான். 10 दिन में मर இந்த गए. செய்தியை ராஜா கேள்விப்படுறான். ये समाचार राजा सुना. ராஜா ஆள் அனுப்பி அவளை மணவாட்டியாக கொண்டான். राजा ने क्या किया, एक व्यक्ति को भेजकर अबीगैल को अपने के लिए மணவாளன் இயேசு வருகிறார். वो दुल्हा यीशु आ रहा, மணவாட்டி சபையை அழைக்க दुल्हन मंडली को बुलाने के लिए. இப்படி யாதொன்றிலும் குற்றமில்லாத இடரலற்றவளாக நீ இருப்பேன்னு சொன்னால் यदि तू भी किसी बात में किसी रीति से भी दोष बिना ठोकर के कारण न हो, யாதொன்றிலும் எவ்விதத்திலும் நீ இடரற்ற திருச்சபையாக நீ மாறும்போது तू भी वैसे किसी बात में भी किसी रीति से भी ठोकर बिना रहने में உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். तुझे वो सहायता करता है. மணவாளன் மணவாட்டி அழைக்க அனுப்புகிறார் தூதர்களை. दूल्हा दुल्हन को बुलाने के अपने फरिश्तों को भेजता. வான மண்டலத்தில் அவர் மத்திய ஆகாயத்திலே அநேகமாயிரம் தூதர்களோடு அவர் வருகிறார். वो मध्य आकाश में हजारों फरिश्तों के साथ आ रहा है. அவர் தாமதம் பண்ணார். वो देर न लगता है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் இந்த அனுகிரக காலத்தில் உனக்கு உதவி செய்ய முடியும். ये अनुग्रह के समय में वो तुझे सहायता करेगा. யாவதிலும் எவ்விதத்திலும் நீ இடறி போகாதபடி நீ உன் ஜீவிதத்தை பாதுகாத்துக் கொள். इसलिए किसी बातों में किसी रीति से तू ठोकर के कारण ना होना, तेरे जीवन को रक्षा உனக்கு कर. உதவி செய்கிறவர் அவர். वो तुझे रक्षा நீ करे. இடரற்றவளாக இருக்க तू வேண்டும். ठोकर बिना रहो. ஒரு சில தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். एक बार हम परमेश्वर को समझ के वो ताकेंगे. இடரல் வருவது அவசியம். जो ठोकर तो आता है वो अवश्य है, யாரால் வருவது அவனுக்கு ஐயோ. परंतु किसी व्यक्ति के द्वारा आता है उसको हाय. நமக்கு அப்படிப்பட்ட ஐயோங்கிற வார்த்தை கேள்விப்படக்கூடாது. हम पर वैसे ये आय के शब्द न होना. தேவனுடைய சமூகத்துல उनके समुख में நாம் ஜெபிப்போமா? प्रार्थना करेंगे. கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பேசியிருக்கிறார். प्रभु तुझे आशीष के बातें किया. அனாதி தேவன் உனக்கு நல்ல செய்தியை உனக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். अनादि काल का परमेश्वर इन दिनों में तुझे अच्छी समाचार दिया. அனாதி தேவன் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். अनादि काल का परमेश्वर तेरे लिए सहायता करेगा. இந்த காலத்திலே इन दिन में भी உனக்கு உதவி செய்யும். वो तुझे सहायता करेगा. நீ இடறி போயிட வேண்டாம். ठोकर के मत खाओ. யாதொன்றிலும் किसी बात எவ்விதத்திலும் किसी रीति से தேவனுடைய திருச்சபை परमेश्वर की मंडली நீ இடறி போகாத. तू ठोकर मत खा. நீ பகலுக்குரியவன். तू ज्योति के संतान, நீ வெளிச்சத்தில் நடக்கிறவன். तू ज्योति पर चलने நீ वाला, வெளிச்சத்தின் பிள்ளை. तू ज्योति का संतान. இருளிலே நடந்தால் यदि अंधकार में நீ चलेगा இடறி விடுவாய். तो ठोकर खाएगा. நீ கேட்ட உபதேசத்துக்கு எதிரடியாக இடறி விடாதே. जो पाए हुए शिक्षा के विपरीत से तू ठोकर मत खाओ. தேவ சமூகத்தில் நீ அர்ப்பணித்த நாள் ये सब को इन दिन में अर्पित करो. கர்த்தர் இந்த நாளை உன்னை ஆசீர்வதிக்கிறார். प्रभु इन दिन में तुझे आशीष करता है, கிருபையினாலே நிறைக்கிறார். अनुग्रह से तुझे बढ़ता है. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்த்தக்கதாக तू जीवन पर आनंद खुश होने के लिए, உடைய கிருபையினால திருப்தியாக இந்த மோசை கெட்டது போல जैसे मूसा ने प्रार्थना किया आपके अनुग्रह से हमें बढ़ दीजिए, உடைய கிருபையினால இந்த நாளை திருப்தியாக वैसे इन दिनों में उसका अनुग्रह से तुझे बढ़ देगा. அவருடைய கிருபை விருதல்ல. उसका अनुग्रह व्यर्थ नहीं நீ है. பெற்ற கிருபை விருதல்ல. तू जो पाए वो अनुग्रह व्यर्थ नहीं தேவ है. சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? उनके समुख में अर्पित करेंगे. ரிகவரா சதரா ரிகமாதுனாமா கானாமா ரிகவரா சதா காதினாமா ரிகவரா சகாதினாமா முகோல்கர் ரசாவி காதினாமா ராகாதினாமா ரிகவரே கலாமானாமா தூகி பலா सर्वशक्तिमान
जीवन पर आनंद खुश होंगे, मार्ग में तेरी करुणा से, मार्ग में तेरी करुणा से। आइए प्रभु का आत्मा सुनकर प्रार्थना करेंगे। துதி கரும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. धन्यवाद करता प्रभु, धन्यवाद। இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். सचमुच तेरे वचन के द्वारा हमें दृढ़ करके जिलाया प्रभु। இன்றைய ரட்சணியத்தின் நாள், இன்றைய ரட்சிப்பின் நாளாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இறங்கி வருகிறோம். आज उदार के दीने तेरे अनुग्रह के दाने इस बातों की समझ पाने के लिए योग्य बनाया प्रभु। நாங்கள் எந்த விதத்திலும் யாருக்கும் இடரலாய் இராதபடிக்கு इसलिए मैं किसी व्यक्ति को किसी बातों में थोड़ी भी हम धोखा न देना है। எல்லாவற்றிலும் நாங்கள் எங்கள் ஜீவியத்தை பலவானாகிய இயேசு மனவாட்டி சபையை அழைக்க வருவரைக்கும் எங்களை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்கிறார். सारी बातों में प्रभु तू बुलाने के आने तक मेरे जीवन को संभालने के लिए योग्य बनाए प्रभु। இன்றைய இந்த வார்த்தைப்படியே நாங்கள் எங்கள் ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொண்டு உமக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியாய் நாங்கள் என்றும் உங்களுடைய வருகைக்காக உங்களுடைய வருகை எதிர்பார்த்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறோம். जैसे वचन के अनुसार दुल्हा आ रहा है, दुल्हन मंडली शुद्ध हो रहा है, हम चाँद के साथ इंतजार के साथ तैयार हो रहा है, वैसे हम शुद्धता के तैयार होकर हम पाने के लिए योग्य बनाएंगे। நாங்கள் இடரலற்றவர்களாய் எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள உங்களுடைய கிருபை தந்து இன்னும் எங்களை அதிகமாய் திருப்திப்படுத்துகிறோம். हम ठोकर बिना आत्मिक जीवन में आगे बढ़ने के लिए और तेरे आगमन के पहले में दृढ़ के साथ जीने के लिए योग्य बनाए। यीशु के नाम से यीशु नाम से जपिக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते पिता है, आमीन। हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह है, पिताजी का प्रेम, पवित्र आत्मा के सौभाग्यता और यीशु मसीह के दूसरे अंतर हमारे बीच में बने रहेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஸ்நேகம் நம்மோடும் சில பரிசுத்தமானோடும் இன்றும் சதா காலங்களிலும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.